குட் மார்னிங் எல்லாருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? குட் மார்னிங் அக்கா. மார்னிங் அக்கா. பேசுறது கிளியரா கேக்குறா? ஓகே, அப்ப கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். மீண்டும் ஒருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ திங்க் வந்து பேப்பர்ல வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பார்ட் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் நீக்கிற. நாங்க இன்றைக்கு கட்டாய பாட்டுல வர 2-3 கேள்வியை பார்க்க போறோம். அப்படின்னு சொன்னா சுருக்கம், கிரகித்தல், அதோட அந்த சாய்ஸ்ல கேள்வி 8வது கொஸ்டின் வர இலக்கணம் பத்தினா பார்க்க போறேன். சரியா? ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். இன்னொரு சொல்லுங்களேன், பேசுறது கிளியர் தானே? டீச்சர். ஓகே, சரி. தமிழ்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பரந்த பாடப்பரப்பு தானே. அப்ப பாடங்கள் எல்லாத்தையும் படிச்சு கிளியரா இருந்தால்தான் பேப்பர் வந்து சக்சஸா செஞ்சு கொள்ள இயலும். சரியா? தமிழ்னு சொல்றது வந்து நாங்க பேச ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு தான் வரோம். சரியா? ஸோ இதுல WS எடுக்கிறதுன்னு சொல்றது வந்து உண்மையாவே ஒரு கவலையான விஷயம். எல்லாருக்கும் மேலும் தானே, ஒருத்தருக்கும் ஏழாண்டு சொல்லி இருந்தா ஏழாவதுக்கு வந்திக்க மாட்டீங்க. சரியா? விளங்கினா? டீச்சர். ஓ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குறா? ஆம் டீச்சர். ஓகே, சரி. சுருக்கம், கிரகித்தல், கட்டுரை, அந்த இலக்கணம், அந்த இலக்கணத்துல வர சில MCQ அது அந்த மத்த மத்த சின்ன சின்ன தமிழை பொறுத்த வரைக்கும் அதோட வந்து சரியான கைடும் இருந்தா BA எடுக்கிறது சிம்பிள் உங்களுக்கு. சரியா? இன்னும் கொஞ்ச நாள். சொல்லுங்க. ஸ்ட்ரெக் ஆகிடுதுக்கா. வாய்ஸ் கிளியர் இல்லையா? இப்போ ஓகேக்கா. ஓகே. உங்களுக்கு இன்னும் மீக்கிறது மிச்சமே கொஞ்சம் நாள். சரியா? உங்களோட எஃபெக்ட், உங்களோட இந்த டைம்ல நீங்க எப்படி எஃபெக்ட் போடுறோ அது மாதிரி தான் உங்களோட ஃபைனல் புஷப் எல்லாம் வரும். சரியா? அப்ப நாங்க பாடத்துக்குள்ள போம். வாய்ஸ் கிளியர் தானே? திருப்பி திருப்பி கேட்க ஸ்டக் ஆகுதா? இப்போ ஓகேக்கா. ஓகே, சரி. சவுண்ட் கேட்காட்டி செல்லுங்க. அடுத்தது டவுட் என்ன சரி இருந்தா வந்து நாங்க ஒரு செஷன் பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு கேளுங்க. சரியா? அடுத்தது வந்து கொஞ்சம் பேர் தான் நீக்கிறீங்க, பரவாயில்ல. இந்த மொழி கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப பேப்பரை நாங்க வாசிப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்க சுருக்கம் செய்வோம். ஒவ்வொரு பாடங்களும் செய்யறதுக்கு சில சிம்பிள் ட்ரிக்குகள் இருக்கிறதானே. அதுக்கு முன்னால இந்த பேப்பர்ல தான் எனக்கு காலங்கள் எல்லாம் வருது. சரியா? அப்ப அந்த பாடங்கள் யார் யார் படிச்சு தந்தவங்க எல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக்கும் தானே. இப்ப தென்னிந்திய வரலாறுக்கு எப்படி அணுகணும், அதே மாதிரி ஈழத்திலக்கிய வரலாறு யாரு வந்து கொஞ்சம் சரி தொட்டு கொஞ்சமான சரி எழுதினாலும் அதுக்கு எப்படி லக்கி சாமா அவங்க ஆகுதுன்றெல்லாம் தெரியும் தானே. அதெல்லாம் சொல்லிக்கிறதானே. இல்ல டீச்சர், கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். வாங்க, சரி. அது சொல்லி தரும். சரியா? இந்த நீங்க ஈழத்திலக்கிய வரலாறு படிச்சிக்கிற எல்லாரும். நாங்க இந்த இல்ல கதை டீச்சர். பார்க்கல. எங்க தலைப்பு சுருக்கம், கிரகித்தலும், இலக்கண பாட்டம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க படிச்சிக்கிற. இல்ல படிச்சல தானே காலங்கள். இல்ல அப்ப அந்த பாட்டு சொல்லி தரக்கிட்டு அவங்க சொல்லி தரும். சரியா? எப்படி பேப்பர் அணுகணும்னு சொல்லி. ஓகே, அதுக்குள்ள நாங்க எங்களை ஓகே. பாட்டு முடிக்கவும் வேணும். சரி, கேள்விக்குள்ள போம். சரியா? ஃபர்ஸ்ட்ல வந்து வைக்கிறல்ல தமிழ் பேப்பருக்கு தான் கூடுதலா டைம் போதா போற. ஏன்னு சொன்ன எழுதணும், இனி அந்த மாதிரி எழுதணும். எழுதினால்தான் மார்க்ஸ் கிடைக்கிற. சரியா? அதுவும் பாயிண்ட் இல்லாமலுக்கு சும்மா எழுதினா மார்க்ஸும் இல்ல. அதெல்லாம் அந்தந்த பாடம் எப்படினாங்க. இப்ப சுருக்கம் சுருக்கம் வந்து ஓலவல்லையும் எழுதி மார்க்ஸ் எடுத்துட்டு தான் நீங்க வந்திக்கிற. கிரகித்தல் பயிற்சி ஓலவல்லையும் செஞ்சுட்டு தான் நீங்க வந்திக்கிற. தமிழ்ல வார எப்படியும் அதே மாதிரி இலக்கண பகுதி அதுவும் ஓலவல்ல செஞ்சதே தான். அப்ப இதுல நீங்க எப்படியுமே கிளியரா தான் நிப்பீங்க. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நாங்க பாப்போம். இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து சுருக்கம் எழுத சொல்லிக்கணும். உரை பகுதியை வாசித்து சுருக்கம் எழுதுங்கன்னு சொல்லி எப்பயுமே 50 சொல்ல சுருக்கி எழுத சொல்லித்தான் வார. அப்ப நாங்க எழுதிக்கிட்ட 51, 2 எழுதியலும் அதை அக்செப்ட் பண்ணியலும்.
49 எழுதியலும் அதுவும் அக்செப்ட் பண்ணிடலும். அதுக்காக 47 சொல் எழுதி வச்சா மார்க்ஸ் இல்லை. அதே நேரம் 54 55 சொல் எழுதி வச்சாலும் அதுக்கு மார்க்ஸ் குறைக்கிற. சரியா? அதால கேட்டிக்கிற 50 கேட்டு 51 எழுதினா அக்செப்ட் பண்ணிடலும். அந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து சுருக்கம் எழுதத்துல எங்களுக்கு சில விஷயங்களை நாங்க கவனிச்சோம். சரியா? ஒன்னாவது இன்டெண்டா எடுத்தெடுப்பே சுருக்கம் எழுத போறதில்ல. ஃபர்ஸ்ட்ல வந்து தந்திக்கிற ஒரு அந்த பகுதியை வாசிச்சு அத வந்து நீங்க என்னத்ததுல செல்லிக்கிறேன்னு சொல்லி பிரதான கருத்துக்கள்ல நீங்களே யோசிச்சோம். இதுதான் இதுல செல்லிக்கிற அதுல மைய கருத்தெந்த துணை கருத்தெந்தன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட்ல விளங்கிக்கணும். ஒரு முறை ரெண்டமா வாசிச்சு இதைத்தான் செல்லிக்கிறேன்னு விளங்கணும். ஒன்னாவே சும்மா வாசிச்சுட்டு போற இல்ல விளங்கி. சொல்லுங்க. ஸ்ட்ரெக் ஆயிட்டு கிளியர் இல்லையா பேசுறது? இப்ப கிளியர். வருது. ஹலோ, ஸ்ட்ரெக் ஆகி வருது. அப்ப இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கவே இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கேட்டது. கேட்டுட்டு இன்னமும் அப்படித்தானா? இல்ல இப்ப கிளியர். இப்போ ஓகே. சரி 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 திருப்பி சொல்றேன். சுருக்கம் என்று சொல்றது வந்து நாங்க உலவல்லிருந்தே படிக்கிற ஒரு பாட்டு உண்டு. சரியா? அப்ப இது வந்து எழுதக்கிட்ட ஃபர்ஸ்ட் முறையில அழுகா நாங்க வாசிக்கிறோம். சரியா? வாசிக்க கிட்ட நாங்க அதை விளங்கணும். இதுதான் செல்லிக்கிறேன்னு சொல்லி அதை நாங்க விளங்கிக்கணும். சரியா? அதுல மைய கருத்தென்ட்டு துணை கருத்தென்ட்டு இது பிரதான விஷயம் இதுதான் செல்லிக்கிறேன்னு சொல்லி நாங்க விளங்கிக்கணும். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்டா அந்த ரெண்டாவது முறை ரீட் பண்ணணும். பண்ணிட்டு போக கிட்ட அதுல இருக்கிற உவமைகளை வெட்டணும். உவமை தொடர்கள் ஈக்கும், சில வர்ணனைகள் ஈக்கும், அந்த மேற்கோள்கள்ல போட்டு காட்டின சில வசனங்கள் ஈக்கும். அதுகள் எல்லாத்தையும் வெற்று. அதே நேரம் பழமொழிகள் செல்லிக்கும், இல்லாட்டி ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி கூறின மாதிரி செல்லிக்கும், உதாரணங்கள் தந்திக்கும், இல்லாட்டி சில விஷயத்தை விரிச்சு கூறிப்பட்டிருச்சோம், இல்லாட்டி சென்னதை திருப்பி திருப்பி செல்லிக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கட் பண்ணிட்டு வரணும். பென்சில் இருக்குது பேனிக்கிற எல்லாம் எடுத்துட்டு தானே போற. அப்ப அதால நான் எங்கட பேப்பர் தானே அது நாங்க வெட்டுரு. சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்டா கேக்குறதானே? கிளியர் தானே? ஒருக்கா எதாவது சுருக்கத்துல வந்து எந்தெந்த பகுதியை நீக்கணும்னு ஸ்லோவா சொல்றீங்களா? எழுதிக்கிறோம். கிளோவா சொல்றேன். சரி. இல்ல நீங்க வந்து இது எழுதி படிக்கிற விஷயம் இல்ல தானே விளங்குற. அந்த நீங்க வந்து சுருக்கம் என்று செல்றது வந்து சொன்னீங்கன்னா நோட் இல்ல பண்ணிக்குவேன். இல்ல நான் செல்றேன் இல்ல இப்ப ஈக்கிற காலம் உங்களுக்கு இல்ல நான் சொல்லி தாரேன். நான் செல்றது கேளுங்களே. ஈக்கிற காலம் உங்களுக்கு கொஞ்சம். சரியா? அப்ப இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி நீங்க தான் விளங்கிக்கணும். இப்ப சுருக்கம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணினால்தான் உங்களுக்கு கேளும். ஒரு சுருக்கத்தோட ஐயோ இது இப்படித்தானே எழுதுறேன்னு சொல்லி ஸ்ட்ரக் ஆகுது டீச்சர். எந்த கேள்வியா இருந்தாலும் திருப்பி திருப்பி செஞ்சு பார்த்தா தானே. சரியா? இப்ப பேசுங்க இப்ப கேக்குறா? சரி. கேட்கலாட்டி மட்டும் சொல்லுங்களே. சரி. இப்ப கிரகித்தல் இப்ப நாங்க வந்து ஒரு பாட்டு ஒன்று சுருக்கத்துல வந்து ஒரு பாட்டு ஒன்று நாங்க வாசிக்கிட்டு போகிட்ட ஃபர்ஸ்டுக்கு ஃபுல்லா வாசிச்சிருந்தா எந்த செல்லிக்கிறேன்டி விளங்கிக்கிறதுக்கு வாசிக்கிறேன். ரெண்டாவது முறை வாசிக்கிட்ட தான் அதுல இருக்கிற உவமைகள் இருக்கும். சரியா? உவமைகள் என்று சொல்றேன் அந்த மதிமுகம் அந்த மாதிரி போட்டு வரும். அதான் உவமைகள் என்று உவமை தொடர்கள் இருக்கும். அந்த போல போட்டு வரும். விளங்கியரா? சரி. உவமை தொடர்கள் இருக்கும். அதே மாதிரி வர்ணனைகள் இருக்கும். சில விஷயங்களுக்கு வந்து வர்ணனைகள் கொடுத்திருக்கும். அதே நேரம் மேற்கோள் குறியில தார்ச்சட்ட கூற்றுக்கள் செல்லிக்கும். அப்படி என்ன சரி மேற்கோள் குறியில வரும் அந்த வசனங்களை அடுத்தது சென்னது திருப்பி திருப்பி ஒரே சொல் என்ன சரி வந்திருந்தா அவைகளை அடுத்தது பழமொழிகள் எழுதிட்டாய்க்கிறேன். நான் திருப்பி சொல்லணுமா என்ன எழுதணும் என்று சொல்லி தேவையில்லை நானே.
ஓகே, சரியா. பழமொழிகள் சிலவங்க சொன்ன பொன்மொழிகள் எல்லாம் வந்திக்கும். அப்ப அதுகள் எல்லாத்தையும் நாங்க தவிர்க்கணும். அதே நேரம் சில விஷயங்களை வந்து மிகைப்படுகிறதுக்கு கூறி செய்யலும். சரியா. இப்படி சொல்லியலும் அதை மிகைப்படுத்தி கூறியலும். சில உதாரணங்கள் சில எக்ஸாம்பிள் சொல்லி தந்திக்கும். சில விஷயங்களை வந்து விவரிச்சு கூறிச்சும். இவைகள் எல்லாத்தையும் வந்து நாங்க தவிர்க்கணும். அதே நேரம் தொகைமொழி தெரியுமா? தொகைமொழி அந்த சொல்லுக்கு ஒரு சொல்ல பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு முக்கணிகள் என்று மட்டும் பயன்படுத்த மாப்பழ வாழை தந்திருந்தா முக்கணிகள் என்று பயன்படுத்து. சுவை ஒளி ஊறு நாற்றம் என்று அப்படி தந்திருந்த ஐம்புலன்கள் என்று யூஸ் பண்ற அந்த மாதிரி தொகை மொழிகள் தந்திருந்தா ஒரு சொல்ல பயன்படுத்துற இந்த சுருக்கம் எழுத கிட்ட. சரியா. அடுத்தது வந்து இப்ப நாங்க பாப்பம் சுருக்கம் செய்யறதுல வெட்டி வெட்டி போக கிட்ட எங்கட மொழி நடையில நாங்க எழுத பார்க்கணும். எங்கட மொழி நடையில எழுதுறதுக்கு நாங்க உதாரணத்துக்கு போர்க்காலத்துல நீண்ட நேரமாக எதிரிகளால் கொல்லப்பட்டான். அப்ப அந்த எங்கட மொழி நடக்குது என்று சொல்லிய மண்டத்துல கொள்ளான். அந்த மாதிரி எழுதுறதுக்கு இல்ல. ஏன்னா அடுத்தது வந்து எத்தனை சொல்லுக்கு கேட்டிக்கிறோம் அத்தனை சொல்லுக்கு தரணும். 50 கேட்டிருக்கு அப்படியா? கொஞ்சம் இருங்க. இப்ப சரி கிளியரா கேக்குறா? இப்ப கிளியரா? சரி, கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப கிளியர் தானே? சரி தானே? டீச்சர். சரி. அது ஐ திங்க் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணினால்தான் இந்த கேக்குறல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, ஷேர் பண்ணிட்டு வரேன். சரி, சரி, சரி. இது வந்து எத்தனை சொல்லுக்கு கேட்டிக்கிறோம் அத்தனை சொல்லுக்கு தான் எழுதணும். அடுத்தது வந்து பந்தி தாலும் சரி. சரியா. எத்தனை பந்தி தந்திருந்தாலும் நாங்க சுருக்கம் எழுத கிட்ட அது சுருக்கி ஒரு பந்தியா தான் சரியா. அது வந்து லாஸ்ட் தலைப்பு போட போட்டா தலைப்பு தேவையில்ல. அதுக்கு எதிர்த்து சொல்லிட்டா ஹலோ, இப்ப யாரு கேக்குறா? நான் இடத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன கேக்குற இல்லையா? கேக்குது டீச்சர். திடீர்னு ஸ்ட்ரக் ஆகுது. சரி, சரி. நான் ஓடி ஓடி சரி உங்களுக்கு நான் இன்னைக்கு செஷனை முடிச்சுட்டு தான் போறது. சரியா, நீ பயப்பட வேணாம். சரி, இப்ப விலைங்க நான் எப்படி சுருக்கம் எழுதுறேன் சொல்லி. சரி, சுருக்கமா சொல்றேன். இப்ப நாங்க சுருக்கம் எழுதத்துல திரும்பி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்க ஜீனியஸ் இல்லே, அதால ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டமா ஒரு தரம் ஃபுல்லா வாசிக்கணும். வாசிக்க கிட்டே நல்லா கிரகிச்சுக்கணும். இது இதைத்தான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அது லிக்கிற உவமை தொடர் அந்த வர்ணனை நான் சொன்னது எல்லாத்தையும் ரெண்டாவது முறை வாசிக்க கிட்ட பென்சிலால வெட்டி 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 போகணும். திருப்பி அந்த வெட்டினத்திட்ட பக்கம் எங்க கண் போகவே படாது. சரியா. அதுக்கு பிறகு இப்ப மாக்காணி வாலி அப்படி என்ன சரி தந்திருந்தா அதுக்கு ஒரு சொல்ல பயன்படுத்துற. அடுத்து எங்கட மொழி நாடியில சில வசனங்களை நாங்க எழுத பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை சொல்லுக்கு கேட்டிக்கிற அவ்வளோ எழுதணும். நிறைய பந்தி தந்திருந்தாலும் ஒரு பந்திக்கு
சுருக்கி கொடுக்குற. அதே நேரம் சொற்களோட டீச்சர் எண்ணிக்கையை லாஸ்டா குறிப்பிடணும். இப்ப சரியா கிளியரா? டீச்சர் டீச்சர் ஓகே சரி. இப்ப நாங்க வந்து டீச்சர் ஓ சொல்லுங்க. நம்மட மொழிநடையில எழுதுறேன்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அது நான் சொன்னேன். இப்ப போர்க்களத்தில் நீண்ட நேரமாக போரிட்ட மன்னன் எதிரிகளால கொல்லப்பட்டான் அப்படிங்கிற 10th செல்ல வார. இப்ப இல்ல இவ்வளவு பெரிய வசனத்தை எங்களுக்கு எழுத தேவையில்லை, சுருக்கம் என்று சொன்னா போர்க்களத்துல நீண்ட நேரமாக போரிட்ட மன்னன் எதிரிகளால கொல்லப்பட்டான். அதுல என்ன செல்ல வாரேன்னா மன்னன் யுத்தத்துல கொல்லப்பட்டான். இப்ப நாங்க சுருக்கம் பார்க்க கிட்ட பாப்போம். சரியா? எல்லா டைம்லயுமே எங்களுக்கு எங்க மொழிநாட்டில் எழுதணும் இல்ல, நாங்க வெட்டி வெட்டி போக கிட்ட முன்னுக்கு பின்னுக்கு வரல அதை அட்ஜஸ்ட் பண்ணி எழுத கிட்டத்தான் அதே சொல்ல பயன்படுத்தாமலுக்கு எங்கட மொழி நடையில் எழுதக்கூடிய மாதிரி வரும். இல்லைங்கண்ணா? அடுத்தது கேட்டுக்கோங்க. சுருக்கத்துக்கு வந்து எத்தனை மார்க்ஸ்? 13 மார்க்ஸ் தானே? ஓ டீச்சர் அப்ப அந்த 13 மார்க்ஸ் சொல்றது வந்து நாங்க சுருக்கத்துல கையை தொட்டு வச்சாலே எங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிரு. சரியா? அப்ப சும்மா சுருக்கத்தை தொட்டாலே சும்மா தந்திக்கிற ஒரு பந்திக்காய்க்கு எழுதி அதுல என்னத்த எத்தனை சொல்லிக்கிறேன்னு அப்படி போட்டாலே தந்திக்கலாம் 52 சொல் 50 50 சொல்லி எழுதி எத்தனை சொல்லிக்கிறேன்னு போட்டாலே எங்களுக்கு அந்த சுருக்கத்துக்கான மார்க்ஸ் தான் 5 மார்க்ஸ் கிடைக்கல. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கு நாங்க ஃபுல்லா எங்களோட எஃபெக்ட் போட்டு எடுக்க பார்க்கணும். விளங்கினா பெர்ஃபெக்டா எழுத பார்க்கணும். ஒரு மார்க்ஸ் சொல்லியது மேல வரல பெரிய மார்க்ஸ் தான் நினைவச்சிருந்தாலும் சரி. சரி இப்ப நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குறா? இல்ல டீச்சர் இல்ல இப்ப ஓ விளங்குது. சரி சரி. இப்ப இத பாருங்க, இதுல இருக்கிறது பாருங்க. என்ன சொல்லிக்கிறேன்டா ஒரு தரம் வாசிங்களே. இது வந்து 2014 ஆண்டு பாஸ் பேப்பர். சரியா? நான் உங்களுக்கு தந்திக்கிறது சொல்லித்தாரேன். அதுக்கு முன்பு நீங்க எல்லாரும் சுருக்கம் எழுதிட்டு வந்த தந்தத்தை நேற்று அந்த பேப்பர்ல இருந்தத நான் குயிக்கா முடிக்கணும். பேசுங்க. டீச்சர் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் நேத்து குரூப்ல பேப்பர் போட்டேன் தானே. சொல்லுங்க. குரூப்ல பேப்பர் போட்டுட்டு சென்னேன். இதுல சுருக்கத்தையும் கிரகித்தலையும் செஞ்செடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. சரி பரவாயில்ல. இந்த 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 பாட்டு இந்த சுருக்கம் வந்து நான் உங்களுக்கு பேப்பர்ல தந்தது இல்லை. இது வந்து 2014 ஆண்டு பாஸ் பேப்பர். சரி இதை நான் ஒரு தரம் வாசிக்கிறேன் கேளுங்க. மற்றவர்கள் என்ன இடையூறு செய்தாலும் சரி, என் கணவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த மனைவியைப் போல. மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க முயன்றாலும் சரி, என் மனைவிக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த கணவனைப் போல காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். கேக்குறா? ஓ டீச்சர் ஓகே. அவருக்கு கடவுள் என்றால் ஒரு பெயர் அல்ல, ஒரு வடிவம் அல்ல, உண்மையே கடவுள் என்று உணர்ந்தவர் அவர். சமயம் என்றால் சில குறிகள் என்றோ, சில சடங்குகள் என்றோ, சில சொற்கள் என்றோ, சில நூல்கள் என்றோ அவர் கொள்ளவில்லை. இன்னா செய்யாமை, அஹிம்சை எனும் அறத்தையே அவர் சமய நெறியாக கொண்டார். உலகத் தொண்டையும் தனி வாழ்க்கையையும் பிரிக்க முடியாதபடி இணைத்து கொண்ட அவர் உலகத்தை விட்டு ஒதுங்கவில்லை. உலகத்தின் பெரும் போராட்டத்திற்கிடையே நின்று உண்மை எனும் கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தார். சமயத்துறையில் இவர் பெற்ற பெருவெற்றி இதுதான். அதனால் தான் அவர் தம்முடைய வாழ்க்கை நூலுக்கு வேறு பெயர் வைக்காமல் சத்திய சோதனை என்றே பெயரிட்டார். தியாகம் செய்வதென்றே துணிந்துவிட்ட கணவனோ மனைவியோ குடும்ப இடையூற்றை கண்டு அஞ்சாமல் மகிழ்ச்சியோடு அதற்கு பழி இடர்களை கண்டு ஒதுங்காமல் மகிழ்ச்சியோடு பலியாவதற்கு துணிந்து நின்றார். இடர் நெருங்க நெருங்க ஊக்கம் மிகுதியாக கொண்டார். சத்தியம் ஒன்றே தம் எதிரில் இருப்பதாக கருதினார். தம்மையும் உலகத்தையும் பொருட்படுத்தாமல் சத்தியத்தையே போற்றினார். உலகத்தாரின் பழி புகழ் விருப்பு வெறுப்பு இவைகளால் அவருடைய மனதை மாற்ற முடியவில்லை. இப்ப இங்க கொஞ்சம் கேளுங்க. இப்ப ஃபர்ஸ்ட்ல வாசிச்சுக்கிட்ட நான் என்ன சொன்னேன், இது எந்தைய பத்தி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு விளங்கணும். இதை யார பத்தி சொல்லிக்கிற? காந்திய பத்தி சொல்லிக்கிற. சரியா?
அப்ப நாங்க காந்திய பத்தி தான் இதுல சொல்லிக்கிறோம். காந்தி அவர் எப்படியாம், அவர் உண்மைக்காக எப்படி போராடின, அவரே ஒரு நூல் ஒன்று எழுதினோம், அதுக்கு சத்திய சோதனை ஒரு பேராம். அவர் எந்த இடர்கள் வந்தாலும் அந்த உண்மையின் செல்ல ஒன்றுக்காக அவர் எந்த தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருந்தோம். அந்த மாதிரி தான் இதுல சொல்லிக்கிறேன். அப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா அவண்டிய கணவன் மனைவிய பத்தி எல்லாம் சொல்லிக்கிறேன். அப்ப அதெல்லாம் காந்தியோட தொடர்பு இல்ல, காந்திய வர்ணிச்சதுக்கு செல்லப்பட்டதுகள் நாங்க விளங்கிக்கணும். இது காந்திய பத்தி சொல்லிக்கிற மைய கருத்து இதுதான் காந்திட அவரோட அஹிம்சைய வழியை பத்தி சொல்லிக்கிற. அது எங்களுக்கு பிரதான கருத்து. ஒன்னாவது ரீடிங்ல விளங்கிட்டது தானே? விளங்கினா உங்களுக்கு? ஓ டீச்சர். சரி சரி. அப்ப 2வது முறை எழுதக்கிட்டு நான் சொன்ன உவமை தொடர்கள், வர்ணனைகள், அந்த மேற்கோள்கள் எல்லாம் இருந்து இல்ல மிகைப்பட கூறி இருந்து அதெல்லாம் வெட்டி வெட்டி போமென்று சொல்லி இப்ப நாங்க வாங்களை வெட்டி வெட்டி போம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, மற்றவர்கள் என்ன இடையூறு செய்தாலும் சரி, என் கணவனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த மனைவியை போல. அது காந்திய வர்ணிச்சதுக்கு செல்லப்பட்டது மனைவியை போலன்னு சொல்லி. ஏயா எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கைய என் கணவனுக்காக தியாகம் செய்தேன் வாழிய மனைவிய போல காந்தி இருந்தான். அப்ப அது ஒரு உவமை தொடர். விளங்குறா? அப்ப அந்த வசனம் ஃபுல்லாவே நாங்க வெட்டணும். மற்றவர்கள் கேக்குறா? ஓ டீச்சர். ஓகே விளங்குது. சரி 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 சரியா? அப்ப அந்த வசனத்தை நாங்க ஃபுல்லா வெட்டணும். சரி, அந்த தியாகம் செய்வன் என்று வாழும் அந்த உயர்ந்த மனைவியை போல என்றுவார் அந்த ஃபுல்லா வெட்டியாச்சு. சரி, அந்த போலன்னு வரங்காட்டிலும் வெட்டுற. அதுக்கு பிறகு பாருங்க, மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க முயன்றாலும் சரி, என் மனைவிக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன் என்று வாழும் உயர்ந்த கணவனை போல. அப்ப அதுவும் போல என்ற ஒரு வாக்கியம். அப்ப அதுவும் எங்களுக்கு தேவையா? இல்ல தேவையில்லை. அதுவும் ஊமையோட சொல்லிக்கிற. எனக்கு டச் பண்ண இல்லாம கேக்குது. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குறேன் தானே? ஓ டீச்சர். சரி சரியா? ஓ சரி. அப்ப அதுவும் ஒரு உண்மையா நீ உண்டு, அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்ப்போம். காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார். சரி, காந்தி அவள் சமய நெறிக்காக எங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சான். அதே சரி, அதே காந்தியை பத்தி சொல்லிக்கிற ஒரு வசனம். அதுவும் தம் வாழ்க்கையை தேவையில்லை. காந்தி வாழ்க்கையை தியாகம் செஞ்சேன்னு சொல்லுறதே தங்கட வாழ்க்கையை தானே. அப்ப அந்த தம்மட சொல்லுன்னு எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பார்ப்போம். அவருக்கு கடவுள் என்றால் ஒரு பெயர் அல்ல, ஒரு வடிவம் அல்ல, உண்மையே கடவுள் என்று உணர்ந்தவர் அவர். அப்ப அங்க என்ன செல்லவாரென்ட்டு உண்மையைத்தானாம் அவருக்கு கடவுள் என்று சொல்லு. அப்ப அவருக்கு எது தேவையில்லை? அந்த மிகைப்பட கூறிச்சதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அவருக்கு கடவுள் என்றால் ஒரு பேர் இல்லையாம், ஒரு வடிவம் இல்லையாம், அது எங்களுக்கு தேவையா? தேவையில்லை. அவர் உண்மையையே கடவுள் என்று உணர்ந்தவர். அது மட்டும் இருந்து எங்களுக்கு போதும். அடுத்தது, சமயம் என்றால் சில குறிகள் என்றோ, சில சடங்குகள் என்றோ, சில சொற்கள் என்றோ, சில நூல்கள் என்றோ அவர் கொள்ளவில்லை. இன்னா செய்யாமை அஹிம்சை எனும் அறத்தையே அவர் சமய நெறியாக கொண்டார். அப்ப அங்கின செல்லிஜி அவர் சமய நெறியாக இன்னா செய்யாம அப்படி அஹிம்சைய மட்டும் தானாம் கொண்டான். அப்ப எங்களுக்கு சமயம் என்றால் சில குறிகள் என்றோ, சில சடங்குகள் என்றோ, சில சொற்கள் என்றோ, சில நூல்கள் என்று அவர் கொள்ளவில்லை என்ற வசனம் தேவையா? இல்ல தேவையில்ல. அப்ப அதை அப்படியே கட் பண்ணி விடுங்க. அடுத்த வசனத்துக்கு இப்படித்தான் சுருக்கம் எழுதுற. விளங்கினா மைய கருத்து காந்தியை பத்தி சொல்லிக்கிறது. அப்ப அவருடைய விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அப்ப அகினட்டு மிகைப்பட சொல்லிக்கிறது தேவையில்ல, உவமை தேவையில்ல, மேற்கோள்கள் தேவையில்ல. விளங்குறா? இப்படித்தான் சுருக்கம் எழுதுற. அடுத்ததுக்கு போம். 2வது முறை வாசிச்சதுக்கிட்டே வெட்டி 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 போகணும். உலகத் தொண்டையும் தனி வாழ்க்கையையும் பிரிக்க முடியாதபடி இணைத்து கொண்ட அவர் உலகத்தை விட்டு ஒதுங்கவில்லை. உலகத்தின் பெரும் போராட்டத்திற்கிடையே நின்று உண்மை எனும் கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தார். அப்ப எங்களுக்கு எந்த வேணும்? எந்த உண்மை என்ற கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தார் மட்டும்தான் தேவை. அதுக்கு மேலதிகமா சொல்லிச்சு, அவர் உலக தொண்டையும் தனி வாழ்க்கையும் பிரிக்க முடியாதபடி இணைத்து கொண்ட அவர் உலகத்தை விட்டு ஒதுங்கல்லையாம், அவர் உலகத்தை விட்டு ஒதுங்கல்லையாம் என்று சொல்லிக்கிறார். உண்மை என்ற கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தார். அப்ப அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு தேவையில்லை தான். எங்களுக்கு தேவை எந்த உண்மையினும் கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தார். அடுத்தது, சமயத்துறையில் இவர் பெற்ற பெருவெற்றி இதுதான். அப்ப அதுவும் சரி, அதை பத்தி தான் சொல்லிக்கிட்ட. கடவுளை வழிபட்டு இன்னா உண்மையெனும் கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தாராம். சமயத்துறையில் இவர் பெற்ற பெருவெற்றியும் தேவையில்லை, அது வெற்றியை மிகைப்படுத்தி குறிச்சதே. பெற்ற வெற்றி இதுதான். அதனால் தான் அவர் தம்முடைய வாழ்க்கை நூலுக்கு வேறு பெயர் வைக்காமல் சத்திய சோதனை என்றே பெயரிட்டார். அதெல்லாம் அவரை பத்தி சொல்லிக்கிறது தானே.
அடுத்தது பார்ப்போம். தியாகம் செய்வதென்றே துணிந்துவிட்ட கணவனோ மனைவியோ குடும்ப இடையூற்றை கண்டு அஞ்சாமல் மகிழ்ச்சியோடு அதற்கு பலியாக முந்திக் கொள்வதை போல போல. அப்ப அந்த உவமை தொடர் எங்களுக்கு தேவையா? தேவையில்ல. அப்ப அந்த வசனம் ஃபுல்லா கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு பிறகு காந்தி அண்ணலும் உலக வாழ்க்கையில் வந்த இடர்களை கண்டு ஒதுங்காமல். அப்ப காந்தி அண்ணலும் உலக வாழ்க்கையை வந்து என்ன போடாமலுக்கு அவர் இடர்களை கண்டு அஞ்சாமலுக்கு. உலக வாழ்க்கையில தான் இடர்வார், அப்ப அதுவும் தேவையில்லை எங்களுக்கு. அவர் போட்டு இடர்களை கண்டு ஒதுங்காமல் மகிழ்ச்சியோடு பலியாவதற்கு துணிந்து நின்றார். அதுவும் அவரை பத்தி என்கிட்டயோ சொல்லிக்கிது. அடுத்தது இடர் நெருங்க நெருங்க ஊக்கம் மிகுதியாக கொண்டார். சரி, இடர் நெருங்க அவர் ஊக்கம் மிகுதியாக கொண்டார், அதுவும் அவரை பத்தி சொல்லிக்கிறது. சத்தியம் ஒன்றே தம் எதிரில் இருப்பதாக கருதினார். ஓகே, அதுவும் அவரை பத்தி என்கிட்டயோ சொல்லிக்கிற. தம்மையும் உலகத்தையும் பொருட்படுத்தாமல் சத்தியத்தையே போற்றினார். சரி, எங்களை ஒன்றையும் பொருட்படுத்தாம அவர் சத்தியத்தை போற்றினு சொல்லிச்சு. அப்ப அவர் போற்றினது மட்டும் எங்களுக்கு போதும், தம்மையும் உலகமும் எங்களுக்கு தேவையில்லை, அதுவும் விடுவோம். உலகத்தாரின் பழி புகழ் விருப்பு வெறுப்பு இவைகளால் அவருடைய மனதை மாற்ற முடியல. அப்ப பழி புகழ் விருப்புக்கு பதில் எங்களுக்கு ஒரு சொல் பயன்படுத்தலும் எப்படி எதனாலையுமே அவரது மனதை மாற்ற முடியலையா. இப்ப நாங்க வெட்டினது எல்லாத்தையும் முட்டு பார்த்தாலே உண்மையா அங்கினட்டு ஒரு 60-62 சொற்கள் தான் இருச்சோம். அப்ப நாங்க மிஞ்சிக்கிறது எனக்கு இந்த நான் வெட்டி பேத்துட்டு இருந்தாலும் சரிதான் இல்லையா. அப்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லா விளங்கிக்குமையா? ஹலோ, பேசுறா? கேக்குறா? ஓ, வெட்டி பேத்துட்டு இருந்தால் சரி, இட்ஸ் ஓகே. அப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிட்டது தானே? சரி, அப்ப எதெல்லாம் இல்லாமக்கும் எப்படி எப்படி அணுகணும் என்று சொன்னது விளங்கினே. இப்ப வந்து நாங்க வெட்டாமலுக்கு இந்த மாதிரி அவங்க 2014 பாஸ் பேப்பர் ஈக்கிறா? இல்ல டீச்சர். இல்ல இல்லையா? சரி, இட்ஸ் ஓகே. இதை நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 2016 அக்கா? பண்ணி டீச்சர் சரி. 2014 டீச்சர் செக் ஆகுதுக்கா. இது 14 இல்லடா. இப்ப அங்க இந்த பாட் படிக்க. ஓ, இது 14. டீச்சர் சரி, delete கேளுங்க. இது பண்ணிருக்கீங்க. வெட்டினது எல்லாத்தையும் முட்பாத்தா. இப்ப நான் ஓடுறா சொல்லுவேன் அந்த போல். ஓ, சொல்லுங்க. ஸ்டில் அப்படியா? இன்னும் இப்ப என்ன சொன்ன? ஓகே ஓகே. சரி சரி. இப்ப அந்த ஒரு சரியான ஒரு சுருக்கம் வந்து எடுத்துக்கொள்ளலும் சரியா. இப்ப அந்த இதுல பாப்பேன் நான் ஃபர்ஸ்ட் அந்த போலண்ட் எல்லாத்தையும் வெட்டி நான் அந்த செய்வேன் என்று ஒரு இந்த கணவனை பார்ப்ப. காந்தி சமய நெறிக்காக எங்களோட வாழ்க்கையை அவரோட வாழ்க்கை தம்முண்டதுன்னு தேவையில்ல. காந்தி இதை நான் இப்ப சுருக்கம் எழுதினத்தை நான் எப்படின்னு செல்லனே நான் இப்ப வெட்டினத்தை சரியா. அந்த வாழும் அந்த 4 வரியா 1 2 3 அந்த காந்தி சமய நெறிக்காக தம் வாழ்க்கையை தியாகம் செய்தார் சரியா. அப்படியே எழுதுற. அவர் உண்மையே கடவுள் என்று உணர்ந்தவர். அஹிம்சை எனும் அறத்தையே சமய நெறியாக கொண்டார். உண்மை எனும் கடவுளை வழிபட்டு இன்னா செய்யாமல் வாழ்ந்தார். சமயத்துறையில் இவர் பெற்ற வெற்றி இதுதான். தம் வாழ்க்கை நூலுக்கு சத்திய சோதனை என்று பெயரிட்டார். இடர்களை கண்டொதுங்காமல் மகிழ்ச்சியோடு பலியாவதற்கு துணிந்தார். இடர் நெருங்க ஊக்க மிகுதியாக கொண்டார். சத்தியத்தை போற்றினார். எதனாலும் அவர் மனதை மாற்ற முடியவில்லை. இவர் தனது சுருக்கி எழுதினால் சுருக்கமா வரும். இப்ப வெட்டியை நான் எல்லாத்தையும் எழுதிட்டு மிச்ச சொல்ல நீங்க ஜாயின் பண்ணி பார்த்தால் அதை எழுதிக்கிட்டு உங்களோட மொழி நடையில் அழகா எழுதிடும். நீங்க எழுதி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். விளங்கினா? சரி, சுருக்கம் இப்படித்தான் எழுதிய. இப்ப வந்து உங்களுக்கும் தந்திக்கிறதானே இந்த உங்களோட பேப்பர்ல தந்திக்கிற அந்த சுருக்கத்தை இருங்க பாப்போம். அத இங்க உங்களுக்கும் தந்திக்கிற சுருக்கத்தை பார்த்தால் விளங்கும். பேப்பர்ல தந்திக்கிறது அது வந்து 2019 பாஸ் பேப்பர். அது ஒரு தரம் செய்யற இல்லாட்டி பின்னுகளுக்கு படிச்சுட்டு நீங்க உங்களோட நாள் லாஸ்ட் அப்படி கேட்கவா அத? டீச்சர் லாஸ்ட்டுக்கு செய்வோம். அப்படி செய்வோம் இல்லையா. இப்ப ஒரு சுருக்கம் எப்படி எழுதுற எப்படின்னு விளங்கினதானே? ஓ சரி. அப்ப லாஸ்டா வந்து சுருக்கத்தை ஒரு பந்திக்கு எழுதிடு. ஒரு பந்தியா அந்த அந்த பந்தியில வந்து சுருக்கத்துல வந்து 4-5 இந்த சுருக்கம் தந்திக்கிற இந்த பந்தி தந்திக்கிற 4-5. ஆனா நீங்க எப்படி எழுதணும்?
ஒரு பந்தியில எழுதணும் அந்த இந்த இதுங்களே. இப்ப இந்த சுருக்கம் தான் உங்களுக்கு நான் தந்திக்கிறேன் இந்த பேப்பர்ல. பாருங்க, 1 2 3 4 4 5 4 பந்தி இருக்கிற. அப்ப அந்த பந்தியெல்லாம் சுருக்கி நீங்க ஒரு பந்திக்கு 50 சொற்களுக்கு எழுதிட்டு கடைசாவது எத்தனை சொற்கள்னு சொல்லி போடணும். அது கட்டாயம் கட்டாயம். விளங்கினா? ஓ டீச்சர். எத்தனை சொல்லி பிராக்கெட்டுக்குள்ளயாக்கா போடணும். போடுறது? அதுவும் சரி. கீழே பிரக்கெட்லயே போடணும் இல்ல, அந்த பந்திக்கு கீழே ஒரு வரி விட்டுட்டு எத்தனை சொற்கள்னு கீழே போட்டு விட்டாலும் சரி, எங்கன போட்டாலும் சரி, அந்த பந்திக்கு ஒரு வரி விட்டுட்டு போடுங்க. வாங்கின அப்படி லேசியாது. விளங்கினா? ஓகே அக்கா. விளங்கினா? சரி, அடுத்தது கிரகித்தல் பாப்போமா, இல்லாட்டி இலக்கண பகுதி பார்த்துட்டு வருவோமா? குயிக்கா கிரகித்தல் சொல்லுங்க. பார்க்கணும் டீச்சர். கிரகித்தல் பாப்போம். ஓகே, கிரகித்தல பாப்போம். அப்ப கிரகித்தல் இதுவும் 2019 பாஸ் பேப்பர். எல்லாத்தையும் மீக்கியம் தானே? ஓ டீச்சர் ஈக்குது. சரி, அப்ப அது எடுங்களே. பாஸ் பேப்பர் எடுங்க. உங்களுக்கு ஏசான இதைத்தான் நான் பேப்பர்லயும் தந்திக்கிறேன். சரியா? சரி டீச்சர். சரி, இப்ப கிரகித்தல் எழுதத்துல கிரகித்தல் இதுவும் கட்டாய கேள்வி, லேசான கேள்வி, எல்லாரும் லேசுன்னு நினைக்கிறேன். கிரகித்தல் எழுத கிட்டையும் என்னத்தை பார்க்கணும் என்று சொன்னா ஃபர்ஸ்ட்ல பார்க்கணும் என்னத்தை கேள்வி தந்திக்கிற. விளங்கின? என்னத்தை கேள்வி தந்திக்கிற அதைத்தான் பார்க்கணும் நாங்க. கிரகித்தல் பந்திக்கு கீழால கேள்வி ஒண்ணு சந்திக்கும் தானே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குறா? இல்ல மிஸ். இல்ல. சரி, இப்ப விளங்குன்னு தானே? ஓ இப்ப சரி விளங்கு. சரி, கேளுங்களேன். இப்ப இதை பாருங்க. இதுல செல்லிக்கிற ஒன்னாவது கிரகித்தல் இந்த இடத்துல ஒன்னாவது எல்லாரும் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி பந்தியில போயிட்டு பந்திய ஃபுல்லா வாசிச்சுட்டு அதை விளங்கிட்டு அதுக்கு பிறகு கேள்வி செய்ய போற அப்படி எல்லாமே இல்ல. நீங்க பொதுவாவே அனலைஸ் பண்ணி பார்த்தால் விளங்கும். கேள்விய வாசிச்சுட்டு நீங்க மேல போயிட்டு கேள்விக்கு ஆன்சர் செய்ய போனா அந்த ஒரு ஓர்டர் ஒன்றுக்காவே கேள்வி கேட்டு கேட்டு இருக்கும். குழப்பி தாரது நிச்சயமே ரேயாதான். சரி 2 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க தான் குழப்பி தாரதே தவிர மத்தபடி அந்த கேள்விக்கு கேட்டிக்கிற ஓர்டர் பந்திட ஓர்டராவே தான் நிக்கும். விளங்குறா? அதால எப்பயுமே நீங்க கிரகித்தல் பயிற்சி செய்யக்கிட்ட ஃபர்ஸ்ட்ல கேள்விய வாசிங்க. எந்த கேள்வின்னு சொல்லி 5 கேள்வியை முறுத்தனம் வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் கேள்விய வாசிச்சுட்டு இப்ப பந்திக்குள்ள போயிட்டு பந்திய வாசிங்க. சிலாக்கள் சோட்டாவும் சரி பெரிய இதுல தந்திக்கிற அந்த வசனம் மேல எங்கன்னு சரிக்கிறான்னு சொல்லி டக்குன்னு போய் பார்த்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி எழுதுறேன். அப்படி இல்ல, நீங்க இங்க ஃபுல் ஆன்சர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறல்ல, கேட்டிக்கிற கேள்விக்கு எந்த ஆன்சர் அப்படித்தானே எதிர்பார்க்கிற. சரியா? இது பெரிய கஷ்டமே நினைக்கிற லேசா செஞ்சு கொள்ளேலும். விளங்குறா? ஓ டீச்சர். இல்ல, நீங்க அடிக்க ஒரு ஸ்ட்ரெக் ரெண்டு செல்லு, அதால நீங்க நான் பேசுறது கேரி இல்லாட்டி டக்குன்னு செல்லுங்க. ஓகேயா? சரி சரி, இப்ப இந்த கிரகித்தல பாருங்க. கிரகித்தல் வாசித்து முன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கேள்விய வாசிக்கணும். கேள்வி என்னத்த? இக்கால உரைநடை மக்களுக்கு இலகுவாக புரிவதற்கு ஒன் லைன்ல ஒரு லைன்லயே ஆன்சர் பண்ணிலுமே அது இஷ்யூ இல்ல. அந்த எத்தனை வரி வரணும்னு செல்லல கேள்விக்கு. இப்ப பாருங்க, இப்ப இது ஆசிரியர் கூறும் காரணம் கேட்ட அந்த வரி ஃபுல்லா எழுத தேவையில்ல. அவன் ஆசிரியர் எந்த செல்லிக்கிற அவ்வளவு எழுதினால் போதும். ஒரு வரியிலேயும் எழுதியலும் 2 வரியிலேயும் எழுதியலும் ஷார்ட் ஆன்சர் எழுதுங்க. ஃபுல் ஆன்சர் நீங்க எதிர்பார்க்கறது. இப்ப சிலாக்கள் ஆசிரியர் கூறும் காரணம் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், இப்படி அந்த ஆன்சர் எழுதிட்டு இவ்வாறு ஆசிரியர் கூறுகிறார் அப்படி எந்த எல்லாம் எழுத தேவையில்ல. கேட்ட கேள்விக்கு ஷார்ட் ஆன்சர் அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கிற. விளங்கினா? டீச்சர் சொல்லுங்க. இதுக்கு 12 மார்க்ஸா? தானே இல்லையா? 25 பாஸ் பேப்பர்ல போட்டிக்குது. இதுக்கு 12 மேலுக்கு இருக்கிற சுருக்கத்துக்கு 13 ஐக்கும் 2 சேர்த்து 25 தானே? இல்ல 25 கட்டுரைக்கு தானே. கட்டுரைக்கு 25? ஐயோ எனக்கு தெரியாது. நான் இதுல போட்டிக்கிற மார்க்ஸ் தான் பார்த்தேன். நானாம்பத்துக்கு சுருக்கத்துக்கு 13 தானே? 13 தானே? ஓகே, அதுல பாஸ் பேப்பரை ஓ பாருங்களேன். மிஸ் 12 தான் போட்டிருக்கு. சுருக்கத்துக்கு என்ன 13? ஓ என்ன சுருக்கத்துக்கா? இல்ல உரைநடை. சுருக்கத்துக்கு 12, கிரகித்தலுக்கு எத்தனை போட்டிருக்கு? சரி, சுருக்கத்துக்கு 13, உரைநடைக்கு 12 தான். அப்படித்தானே வரும்?
ஓ மிஸ். அது ரெண்டையும் டோட்டலா கூட்டினா 25 அப்படித்தான் வரும். சரிதானே? சும்மா குழம்பப்பட. சரி சரி பாப்பா, எங்களுக்கு மார்க்ஸ் என்னத்துக்கு? நாங்க கேள்விக்கு ஆன்சர் எழுதி எங்களுக்கு மார்க்ஸ் வர போகுது. சரியா? எப்படி எழுதுறேன்னு மட்டும் நாங்க பார்ப்போம். கேட்டி சரியா? சும்மா சொன்னேன். சரியா? சரி மிஸ். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து கிரகித்தல் பயிற்சி செய்யக்கிட்ட ஃபர்ஸ்ட்ல நாங்க கொஸ்டனை தான் கொஸ்டனை வாசிப்போம் நாங்க இங்க. இக்கால உரைநடை மக்களுக்கு இலகுவாக புரிவதற்கு ஆசிரியர் கூறும் காரணம் யாது? செகண்ட் கொஸ்டின், முற்கால உரைநடைக்கும் இக்கால உரைநடைக்கும் இடையே ஆசிரியர் கூறும் வேறுபாடு. ஆசிரியருடைய கருத்துப்படி பொதுமக்கள் விரும்பி படிப்பதற்குரிய உரைநடை எத்தகையது? சரி, கேள்வி அப்படியே வரும். கேளுங்களே. இப்ப இந்த பந்தியை நீங்க விளங்கணும் என்று சொல்ல எந்த ஒரு தேவையும் இங்க இல்ல. அது சுருக்கத்தோட அது முடிஞ்சு. இப்ப இங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை வாசிச்சாச்சு. ஒன்னாவது கேள்வி வாசிச்சதான் இக்கால உரைநடை மக்களுக்கு இலகுவாக புரிவதற்கு ஆசிரியர் கூறக்கூடிய காரணம். மேலுக்கு நாங்க பந்திக்கு போம் பாருங்க. ஓடரா வாசிச்சுட்டு வருவோம். இக்கால உரைநடை எல்லோருக்கும் புலப்படக்கூடியதாக அமைவதற்கு நாம் சில காரணங்கள் கூறலாம். பேச்சு வழக்கில் உள்ள சொற்கள், சொற்றொடர்கள், இலக்கண அமைதி முதலியவற்றை இக்காலத்து எழுத்தாளர்கள் பெரிதும் பயன்படுத்துவதினாலேயே இக்காலத்துறையினுடைய மக்களுக்கு தெளிவாக புலப்படுகிறது. அப்போ கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டுதா இல்லையா? ஓ மிஸ். அது பேச்சு வழக்கோடு மிக நெருக்கிய தொடர்பு இருத்ததினால் அது பெரிதும் போற்றப்படுகிறான். அப்ப இக்கால உரையினுடைய மக்களுக்கு இலகுவாக புரிவதற்கு ஆசிரியர் கூறக்கூடிய காரணம் என்னத்த? அவ்வளோத்தையும் எங்களுக்கு எழுத தேவையில்லை. பேச்சு வழக்கை ஒட்டி எளிமையாக காணப்படுகிறதாலதான் இது வந்து இலகுவா புரியுதுன்னு சில ஆசிரியர் கூறிச்சு. விளங்கினா? விளங்கினா? பாருங்களேன். நாங்க இப்ப அதுல சொல்லிக்கிற வந்து சில காரணங்கள் காணப்படுகிறான். இக்காலத்து உரைநடை எல்லோருக்கும் புலப்படக்கூடியதாக அமைவதற்கு நாம் சில காரணங்கள் கூறலாம். பேச்சு வழக்கில் உள்ள சொற்கள், சொற்றொடர்கள், இலக்கண அமைதி முதலியவற்றை இக்காலத்து எழுத்தாளர்கள் பெரிதும் பயன்படுத்துதலினாலேயே இக்காலத்து உரைநடை மக்களுக்கு தெளிவாக புலப்படுகிறது. அது பேச்சு வழக்கோடு மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருத்தலினாலேதான் அது பெரிதும் போற்றப்படுகிறதுன்னு சொல்லி தந்திக்கிறது. ஓதானே? அப்ப இக்கால உரைநடை மக்களுக்கு இலகுவாக புரிவதற்கு ஆசிரியர் கூறக்கூடிய காரணம் என்னது? பேச்சு வழக்கை ஒட்டியதாக காணப்படும். பேச்சு வழக்கை ஒட்டியதாக எளிமையாக காணப்படுகிறது தான் இக்காலத்துறை நடை மக்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் கூறக்கூடிய காரணம். இந்த காலத்துறை நடை மக்களுக்கு இலகுவாக புரிஞ்சு கொள்ளுன்னு சொன்னா இந்த காலத்துறை நடை வந்து பொதுவா பேச்சு வழக்கை ஒட்டி எளிமையாக காணப்படுகிறான். விளங்கினா? இப்ப பாருங்க, அவ்வளோ பெரிய பந்திய சொல்லி நாங்க ஒரு வரியில தான் எழுதினேன். லேசு சிம்பிள். விளங்கினா? அடுத்தது பாப்போம். முற்கால உரைநடைக்கும் இக்கால உரைநடைக்கும் இடையே ஆசிரியர் கூறும் வேறுபாடு. அதுக்கப்புறம் உட்டடத்திலிருந்து வாசிங்க. எங்க இத்தகைய நடைதான் ஒரு இயற்கை நடை எனப்படுகிறது. அங்கனம் பேச்சு வழக்கோடு தொடர்பு இல்லாத ஒரு நடை இயற்கை நடையாகாது. முற்காலங்களில் கையாளப்பட்ட நடை வகைகளுள் சில செயற்கை பண்பு வாய்ந்தனவாக இருத்தலை நாம் முந்தைய அதிகாரங்களுள் காண்போம். பேரச்ச விடையச்சங்களை அமைத்து வாக்கியங்களை மிக நீட்டி எழுதுவது முற்கால வழக்காக இருந்தாம். இக்காலத்தில் அம்மரபு கைவிடப்பட்டு வருகிறது. பொருளை சிறு சிறு வாக்கியங்களிலே தெளிவாக அமைத்தெழுது முறையை சிறந்தெழுத்தாளர்கள் கையாண்டமையால் அந்நடை வகை இக்காலத்தில் பெரு வழக்காகி விட்டது. அப்ப முக்கால உரைநடைக்கும் இக்கால உரைநடைக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கான வரியும் அதுல வந்துட்டது. நீங்க எக்ஸாம் போக திருப்ப இந்த வசனம் இந்த கேள்விக்கான ஆன்சர் அங்கிட்டு வாரமா இருந்தா அந்த வரி ஃபுல்லா கோட் அடிங்கோ. விளங்குறா? சரியா? இங்க பாருங்க. இந்த இங்க இப்படி அதுல என்னத்தையே செல்லிக்கிறோ அதை அப்படியே கோட் அடிங்கோ. இக்காலத்திலும் அந்த மரபு கைவிட அதுக்கு கோட் அடிச்சிட்டு அதுக்கு பிறகு திருப்பி கேள்வியை பாருங்க. இதுல எந்த சொல்லிக்கிறேன்? முற்கால உரைநடைக்கும் இக்கால உரைநடைக்கும் இடையே ஆசிரியர் கூறக்கூடிய காலம். முற்காலத்துல எந்த சொல்லிக்கிறான்? முற்காலத்துல உரைகள் வந்து நீண்ட வாக்கியங்களை கொண்டதா காணப்பட்டான். இக்காலத்து உரைநடை வந்து சின்ன சின்ன வாக்கியங்களை கொண்டதா காணப்பட்டான். சோட்டாதான் சரி. இது இங்க வந்து இங்க வந்து சின்ன சின்ன வாக்கியங்களா காணப்பட்டா, முற்காலத்துல வந்து பெரிதா காணப்பட்டான்னு சொல்லி சொல்லுற. விளங்கினா?
அது அப்படித்தான் இல்லை நாங்க கிரகித்துல குயிக்கா பாப்போமே. சரியா? அடுத்தது வந்து ஆசிரியர்ட கருத்துப்படி பொதுமக்கள் விரும்பி படிப்பதற்குரிய நடை எத்தகையது. எங்கிட்டு நாங்க பந்தில அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதிட்டு விட்டோம். அங்கிட்டு இருந்த மறுல தொடர்ந்து வாசிங்க. ஆசிரியர கருத்துப்படி பொதுமக்கள் விரும்பி படிப்பதற்குரிய உரை நடை எது என்று சொன்னதுக்கு விளங்கி நான் இப்படி அணுகிறேன்னு சொல்லி ஓம் டீச்சர். ஓ மிஸ் விளங்குது. சரி. இப்ப இதே பாஸ் பேப்பர் நீங்கள் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணினதோண்டா தானே இருக்கும். ஓதானே? ஓம் டீச்சர். அப்ப இலக்கணம் நீங்க லேட் ஆகுறீங்க. இலக்கணத்தை பார்ப்போம். வாவ். சரி சரி நாங்க அப்ப இதை விட்டுட்டு அதை பார்ப்போம். நான் சொல்றது கேளுங்க. எப்பயுமே கிரகித்தல் என்று சொல்றது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கொஸ்டனை வாசிக்கணும். கேள்வியை வாசிச்சு அதுக்கு பிறகு பந்திக்குள்ள போங்க. அதுக்கு அந்த ஒரு ஓர்டருக்கு தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஒரு சிலதுக்கு மட்டும் திருப்பி மேல இருந்து போகக்கூடியது மாதிரி இருக்கும். விளங்கினா ஒரே ஓர்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்க உட்டடத்துல இருந்து ஒரு கேள்வி முடிச்சுட்டா ரெண்டாவது கேள்வி அதுக்கு பிறகு உள்ள வரியா தான் இருக்கும். அப்படி பார்த்து பார்த்து வந்துட்டு அதுக்கு பிறகு அதுல இல்லாட்டி மறுபடியும் மேல இருந்து திருப்பி வரணும். விளங்கினா அப்படித்தான் ஒரே நடை செய்யுது. அடுத்தது வந்து இதுல வந்து பந்தில செல்லிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே எழுதணும் என்று சொல்லி இல்ல. அதை உங்களுக்கு விளங்கி நீங்க சொட்டா எழுதினாலும் சரி. அதுதான் இது இங்க எதிர்பார்க்கிறது நாங்க. விளங்கினா ஓகே டீச்சர். கிளியரா? ஓம் டீச்சர். சரி. இது 2019 பாஸ் பேப்பர். அப்ப இப்படித்தான் விஷயம் என்னன்னு சொன்னா, நீ என்னத்த விஷயத்தை என்ன கேள்வி தெரியும் தெரியாண்டு இல்ல, தெரியும் என்று சொன்னாலும் அதை திருப்பி படிச்சுறது தான் புத்திசாலித்தனம். சரியா? பிராக்டிஸ் பண்ணதுதான் புத்திசாலித்தனம். எனக்கு தெரியும் 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 என்று விட்டா அது விட்ட மாதிரியே தான் நீக்கும். ஏன்னா தெரிஞ்ச கேள்விக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க பாருங்க, தெரியாத கேள்விக்கு மார்க்ஸ் எடுக்க பாருங்க. அப்படித்தான் படிக்கிற. விளங்கினா? ஓ மிஸ். ஓம் டீச்சர். எல்லாரும் ஓண்டு தான் செல்ற. படிச்சாலும் சரி எல்லாரும். சரி. இப்ப நாங்க பார்ப்போம் இலக்கண கேள்வி. 8வது கேள்வி. எம்சிக்கு முடிஞ்ச இலக்கணத்துல எம்சிக்யூ முடிஞ்சா? கேக்குறா? தெரியாதே. ஜாயின் ஆகலையா நீங்க கிளாஸ்க்கு? ஓம் டீச்சர். டீச்சர் It's ஃபர்ஸ்ட் okay. குள்ள கிளாஸ்ல ரெக்கார்டிங் கிடைக்குமா? நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டானே. இதை பார்க்கலையா நீங்க? நான் இன்னைக்கு குரூப்ல போட்டு விடுறேன். எல்லா ரெக்கார்டிங்கும் நான் போட்டு விடுறேன். சரியா? ஓகே டீச்சர். சரி. இப்ப பார்ப்போம். எப்பயுமே என்னத்த சொல்ற இந்த பகுதி இலக்கண பகுதி பொதுவா நிறைய பேர் இதை செய்யறல்ல. ஏன் செய்யறல்ல எனக்கு தெரியா. ஆனா இது எவ்வளவு ஈஸியான பாட்டு தானே. காலங்கள் அதிகளுக்கு நாங்க மெனக்கெடு தவிர இது உண்மையா லேசுதானே. ஓம் டீச்சர். அப்ப ஏன் நிறைய பேர் செய்யறல்ல? லேசன் விடுவுற. இட்ஸ் ஓகே. நீங்க செய்யறா செய்யுங்க. காலம் செய்யறாலும் செய்யுங்க. வேண்டியது எது சரி நீங்க செய்யற மாதிரி இப்படித்தான் புதுசா ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆக வாணும். எப்பயுமே செஞ்சு பழகினத்தை உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க பாருங்க. ஆனா எல்லா பகுதியும் படிச்சு தாருது எங்கட கடமை. சரியா? சரி. யாரும் இது ஈஸியானு போட்டிக்குது. கங்க்ராச்சுலேஷன். எல்லாரும் எக்ஸாம் நல்லபடியா செய்யுங்க. சரி. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல போமே. துவா செஞ்சுக்கோங்க டீச்சர். கட்டாயம். எங்கட பிள்ளைகள் எப்பயுமே எப்படித்தான் நாங்க பாக்குறேன். நாங்களும் சரி மத்தவங்களும் சரி எல்லாரும் லைக்கணும். அதுவும் நல்ல மனசு தான். நாங்க எங்கட மனசு எப்படி அதே மாதிரி நாங்க வருவோம். ஓகே. இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட்ல பின்வரும் வாக்கியங்களில் பொருள் மயக்கத்தை இனங்கண்டு திருத்தி எழுதுக. பொருள் மயக்கம் இது ஒவ்வொரு வருஷ பேப்பர்லயுமே கட்டாயம் வார மாதிரி ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். சரி. பொருள் மயக்கத்தை இனங்கண்டு திருத்தி எழுத சொல்லிக்கிற. மயக்கம் இது சரி உண்டு. வசனம் வந்து எந்தையோ மயக்கும் அதை திருத்தி ஒழுங்கா எழுதுறதே தான் பொருள் மயக்கம்னு சொல்றேன். சரியா? இப்ப நாங்க கேள்விக்குள்ள போமா? டீச்சர். தான் பேசுறது இல்லையோ. கிளாஸ் என்ன சொன்ன ஆக்டிவா வைக்கணும். டீச்சருக்கும் மாணவருக்கும் இடையில அந்த உறவு வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தால்தான் அந்த கிளாஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த பாடமும் நல்ல சுவாரஸ்யம் வைக்கும். அந்த பாடத்துக்கு எங்களுக்கு மேல விருப்பமும் வரும். படிச்சு கொடுக்கறதுக்கு டீச்சருக்கும் சரி பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கும் சரி. இட்ஸ் ஓகே. பேசினா பேசுங்க. நல்ல பிள்ளைகள். சரியா? நான் பேச ஆரம்பிச்சதுக்காக நீங்க பேசுறதுல எனக்கு தெரியா. இருந்தாலும் நான் கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு விட சொல்லுங்க. உங்களுக்கு தான் நல்ல. நீங்க படிச்சுறது உங்களுக்கு தான் நல்ல. இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணினா உங்களோட அறிவு தான் கூடுற. நாங்க வித்தியாசமா நினைச்சுப்படா. எப்பயுமே பாசிட்டிவ் தான் எங்களோட பேக்ரவுண்ட நாங்க வச்சுக்கொள்ளணும். சரி. இப்ப நாங்க பார்ப்போம். பின்வரும் வாக்கியங்கள்ல பொருள் மயக்கத்தை இனங்கண்டு திருத்தி எழுதுக. இப்ப பார்ப்போம். கண்ணன் இராமனுக்கு இது வந்து தன்னுடைய இல்லாம அவனுடையன்னு மாத்தி கொள்ளுங்களேன். அப்படித்தான் பேப்பர்ல வந்திருந்தது. டைப்பிங் மிஸ்டேக்.
கண்ணன் இராமனுக்கு அவனுடைய புத்தகத்தை கொடுத்தான் அப்படின்னு ஒரு வசனம் வந்திருந்தேன்னு சொன்னா அதுல எந்த மயக்கம்? கண்ணன் வந்து ராமனுக்கு அவன் புத்தகத்தை கொடுத்தான். அந்த அவனுடையன்னு சொல்லியதுதான் நாங்க மயக்கம் வச்சு போறோம். அப்ப அவனுடையன்னு சொல்லியது வந்து கண்ணன்டையா ராமன்டையா இல்லாட்டி வேற ஏதாவது சரியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மயக்கம் உண்டிக்கிறாங்க. என்ன விளங்கினா அதை திருத்தி எழுதினால்தான் கண்ணன் இராமனுக்கு தன்னுடைய புத்தகத்தை கொடுத்தான் என்று சொல்லி வார விளங்கினா. ஓம் டீச்சர். ஓம் சரி. இப்ப ஓம் டீச்சர் சின்ன ஒரு ஆள் சரி யாரு சரி சொல்லுங்க, நான் பேர் சொல்றேன், நீங்க நல்ல பிள்ளையில. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு எப்படி மயக்கம், அதுல என்ன மயக்கம் என்று சொல்லி எப்படி திருத்தி எழுதணும் என்று சொல்லி சொல்லுங்களே. என்ன எழுதி கொள்ளுங்க. காலம் சென்ற எழுதிக்கிறார். எழுதிக்கிறோம் டீச்சர். ஓகே. காலம் சென்ற சிவகாமியின் அப்பாவை எனக்கு தெரியாது. காலம் சென்ற சிவகாமியின் அப்பாவை எனக்கு தெரியாது. இத மயக்கம் இல்லாமலுக்கு சரியான ஃபார்மட்ல யாரு சரி ஒரு புள்ள சொல்லுங்க மைக்கோன் பண்ணி. காலம் சென்றது சிவகாமியா அல்லது அவருடைய அப்பாவா என்பது பொருள் மயக்கம். ஓகே, திருத்தி எழுதினா சிவகாமியோட அப்பாவை எனக்கு தெரியாது. ஓய் அந்த வசனத்தை அப்படி காலம் சென்ற அப்பாவே எனக்கு தெரியாது. ரைட். அப்ப இங்க சொல்லிக்கிற காலம் சென்ற சிவகாமியின் அப்பாவே எனக்கு தெரியாது. அப்ப அந்த காலம் சென்றன்னு சொல்லி செத்து போனது வந்து சிவகாமியா அப்பாவான்னு சொல்லி எனக்கு தெரியா. அந்த சாரி அதுதான் மயக்கம் என்று சொல்ற. அப்ப காலம் சென்றது தாரு இந்த சிவகாமியின் அப்பாவா தான் நீ சொல்ல. அப்ப சிவகாமியின் காலம் சென்ற அப்பாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வரணும். விளங்கினா. சரி, இன்னொரு கேள்வி தாரேன். புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு. டீச்சர் இன்னும் ஒருக்கா சொல்றலா? புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு. நீங்கள் எல்லாம் தமிழ் படிக்கிற பிள்ளைய சரியா? பார்ட் 1 இந்த அதுல அந்த என்னது எல்லாம் எப்படி எப்படி இப்படி டைம் ஸ்லோவா சொல்லி எழுதுற பிள்ளைகள் இல்ல. நீங்க 3 ஹவருக்குள்ள எவ்வளவு விஷயம் எழுதி முடிக்கணும். குயிக்கா எழுதுங்க. புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு. இப்ப இதுல என்னத்த மயக்கம், அதை எப்படி திருத்தி எழுதுறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுங்க. புதிய விடுதி என்றது மயக்கம். புதிய புதிய என்பது விடுதி விடுதியை குறிக்கின்றதா அல்லது விருந்தினரை குறிக்கின்றதா என்பது மயக்கம். ஓகே, திருத்தி எழுதுங்க. அதே மட்டும் மயக்கம் மட்டும் இல்ல. சரி, மயக்கத்தை இனம் கண்டு திருத்தி எழுதுக. அந்த வாக்கியத்தை கொஞ்சம் ரிட்டர்ன் சொல்லுங்க. சரி, புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு. அப்ப அந்த புதிய என்று சொல்லி இப்ப விருந்தினர் என்று சொன்னால் இப்ப விடுதி ஒன்றுக்கு வார எல்லாருமே புதுசா வராக்கள் தானே. அப்ப புதிய விருந்தினர் இல்லாட்டி புதிய விடுதி எது புதுசாயிருச்சு? விடுதி தான் புதுசாயிருச்சு. ஏன்னா புதுசா வர எல்லாருமே என்னத்த விருந்தினர் தங்கும் புதிய விடுதி எதிரில் உள்ளது. ஓகே, அப்படித்தான் ஆன்சர் வரப்போகுது. என்ன சொன்னா இப்ப பாப்பமே புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு சொன்னா புதிய விருந்தினர் அப்ப தங்கும் விடுதி. இப்ப இப்படி சொல்லுவோமே விருந்தினர் தங்கும் புதிய விடுதி, அப்படித்தான் சரியா இருக்கணும். சரி, நீங்க சொன்னது சரி. அந்த புள்ள சரி. எல்லாரும் பேசணும், எல்லாருக்கும் தான் கிளாஸ் எடுக்கிற. விளங்கினா. இன்னும் ஒன்று சொல்லுங்களேன். இன்னொரு 2 கேள்வி தந்துட்டேன், இன்னொன்று கேக்குறீங்கோ. இன்னொன்று நான் 2 கேள்வி தான் எடுத்து வச்சது டக்கண்டு. உங்களுக்காக நான் தேடவா? டைம் போகுமே. டீச்சர் இதை இன்னொருக்கா விளங்கப்படுத்துறல புதிய வீடு அத. அப்படி சொல்ல புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப இங்க வந்து அந்த புதிய என்று சொல்லியது வந்து விருந்தினரை குறிக்கிறா இல்லாட்டி விடுதியை குறிக்கிறான்னு சொல்லியதுதான் மயக்கம். பாருங்களே, புதிய விருந்தினர் என்று சொல்லியதே புதிய தானே. அப்ப இந்த kind புதிய போட்டிக்கிற புதிய விருந்தினர் தங்கும் விடுதி எதிரே உண்டு. அப்ப அந்த விடுதி வந்து புதிய விருந்தினருக்கு ஒரு விடுதி, பழைய விருந்தினருக்கு இன்னொரு விடுதி ஒன்று இருக்க போகுதா? இல்ல தானே. விளங்கினா. புதிய விருந்தினர் என்று நாங்க எடுத்தா புதிய விருந்தினருக்கு ஒரு விடுதி, அத புதிய விருந்தினர் தங்கறதுக்கு ஒரு விடுதி, பழைய விருந்தினர் தங்குறதுக்கு இன்னொரு விடுதி இருச்சுரா. இப்ப புதுசா வாரவங்க எப்படி பழைய 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 ஆளாக விளங்கினா. அப்ப பழைய விருந்தினர் தங்குறதுக்கு வேறொரு இடம் ஒண்டிக்கிறேன்னு சொல்ல மாதிரி ஒரு கருத்தங்கினட்ட. விளங்கினா.
ஓ அப்ப அந்த புதிய விருந்தினர் என்று சொல்லு, அந்த புதிய விருந்தினருக்கு செல்லியா விடுதிக்கு செல்லியான்னு சொல்லுது தான் நாங்க நெட்ட மயக்கம். இப்ப நாங்க அந்த புதியவை வந்து விருந்தினருக்கு எடுத்தா புதிய விருந்தினருக்கு தங்கறதுக்கு ஒரு விடுதியும், அப்ப பழைய விருந்தினர் தங்கறதுக்கு இன்னொரு விடுதி இருந்துச்சா. விருந்தினர் என்று சொல்லியதே புதிய வேற புதுசா இன்னொரு ஆள் ஒன்று வந்தா அப்ப அவர் எப்படி பழையவராகுயா விளங்கினா. அதுதான் மயக்கம். அப்ப புதிய விருந்தினர் என்று சொல்லியது வந்து புதிய என்று சொல்லியது வந்து விருந்தினரை குறிச்சியா விடுதியை குறிச்சியான்னு சொல்லுது தான் நாங்க நட்ட மயக்கம். அதை திருத்தி எழுதினால் விருந்தினர் தங்கும் புதிய விடுதி எதிரே உண்டு அப்படின்னு சொல்லி வரும். விளங்கினா ஓ கிளியரா? டீச்சர். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் வாக்கியத்தில் உள்ள வலுவை சுட்டி காட்டி வலுவற்ற முறையில் அதனை திருத்தி எழுதுக. சரியா, இதுவும் வளமையா வர மாதிரி ஒரு கேள்விதான். வலு. சரி, ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். வலுன்னு சொன்னா நேரடி கருத்தேத்த பிழை. சரியா, பிழை. சரி, பிழை அப்படின்னு சொன்னா வாக்கியத்துல காணப்படுக எழுவாயும் பயனிலையும் அதுட அந்த எழுவாயும் பயனிலையும் அந்த இலக்கணப்படி வராமல் கிடைச்சது தான் நாங்க என்ன சொல்ற அந்த வலு நிலைன்னு சொல்லுங்க. விளங்கினா எழுவாயும் பயனிலையும் வந்து இலக்கணம் சொல்லிச்சிய மாதிரி வர அமைகிறது. உதாரணத்துக்கு சொல்லினேன், வலுக்களை வந்து நாங்க பால் வலு, எண் வலு, இடவலு, கால வலு, வினாவலு, மரபு வலுன்னு சொல்லி 7 வகையா இப்படி பிரிச்சிட நாங்க. அப்ப பால் வலுன்னு சொல்ல வந்து ஆண் பால், பெண் பால், இல்ல அகரிணி அந்த அதுகள்ல ஏற்படக்கூடிய பிழைகள். இப்ப உதாரணத்துக்கு வந்து சேவல் கூவினாள் அப்படின்னு சொன்னா சரியா, சேவல் கூவியதுன்றுதான் வரணும். அவள் கூவினாள் பரவாயில்ல, அவள் பாடினாள். இப்ப குயில் கூவினாள் என்று சொல்லுக, அது என்ன வலு? பால் வலு. குயில் கூவியது அப்படித்தான் வரணும். அவள் பாடினாள், அதுதான் சரி. விளங்கினா? இப்ப டீச்சர் என் வலு. மிஸ் அது சொல்லுங்க, திணை வலு தானே? எது திணை வலு? இப்ப நீங்க சொன்னது திணேண்டா உயர்திணை அகரணேன். சரி, சரி சரி, நீங்க அப்படி சொல்ற. நான் சொல்ற வந்து பால் வலுன்னு சொல்ல வந்து ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா அப்படியும் இருக்கிறதானே. அது டீச்சர் நாங்க எழுதக்கூடிய. சொல்லுங்க சொல்லுங்க. யாரு டீச்சர்? என்ன சொல்லுங்க, என்ன சரி டவுட்டுகளா? டீச்சர் திணை என்று சொன்னா உயர்திணை அகரணை. ஓம். பால் என்று சொன்னா அந்த 5 பாலும் வரும். இப்ப சேவல் கூவினாள் சரியா, அது என்ன வலுன்னு சொல்லுங்களே. பால் வலு. திணை வலு. யாரு திணை வலுன்னு சொல்ல. இப்ப திணை வலுன்னு செல்றதுக்கு அது திருத்தி. இப்ப திணை வலுன்னு சொன்னா அது திருத்தின எப்படி வரும்? சேவல் கூவியது. சரி சரி, இப்ப அதே பால் வலுன்னு சில இடத்துல பிழையும் இல்ல, திணை வலுன்னு சில இடத்துல பிழையும் இல்ல. சரியா, அத்திரம் நிக்க. சரியோ? சரி, சரி, என் வலுன்னு சொன்னா அப்ப என்னத்த? ஒருமை பன்மையில வலு வருது. ஒருமை பன்மையில வருது. இடவலுண்ட தன்மை முன்னிலை படற்கையில. சரி, வினாவலுண்ட யார் எவர் அப்படி. யார் உதாரணத்துக்கு வந்து ஐவரும் வந்தானா அப்படின்னு கேட்கு. இப்ப இல்லாட்டி ஐவரும் வந்தானா அப்படின்னு கேட்கலுமா? ஓம் டீச்சர். ஏலா. ஏலா. ஐவரும் வந்தனரா, இப்படி நீ போனீர்களா அப்படின்னு கேட்கலுமா? நீங்கள் போனீர்களா அப்படித்தான் கேட்கணும். விடை வலுன்னு சொன்னா இப்போ உனது பெயர் ஒரு என்னன்னு கேட்டா விடைக்கு பொருத்தம் இல்லாம விடை. விடைய செல்றது. ஓகே. மரபு வலுன்னு சொன்னா அந்த காலத்துல இருந்து வழங்கி வர ஒரு விஷயத்துக்கு நாங்க புதுசா செல்லு. உதாரணத்துக்கு சிங்கத்திரையிலே அது வந்து குஞ்சு அப்படின்னு சொல்லு. அப்படி அது அப்படி சொன்னா பிள்ளை. சிங்கத்திரையிலே என்னத்த குருளே. உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இப்ப இதெல்லாம் எங்களுக்கு படிச்ச நம்ம சொல்லி இல்ல. இப்ப வலு அது மட்டுமா வலு? விளங்கல அப்படி டீச்சர். மட்டுமா வலு வரையலும்? சொல்லுங்க. இப்ப இந்த கேள்வியை நாங்க பாப்போமே. சரி, அதெல்லாம் முட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட்ல நாங்க கேள்வி வைப்போம். கொழும்பில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய
இப்ப நான் சில வலுக்கள் சொன்னேன், வலு, பால் வலு, இடவலு, கால் வலு, வினா வலு, விடைவலு அப்படி எல்லாம் சொன்னதானே, அது மட்டுமா வலு காணப்படுகிறேன்னு கேக்குறேன். இல்ல. செய்வினை செயற்பாட்டு வினை அதுலயும் வலு வரும். பேசுறது கிளியரா? ஓ மிஸ். பேசுறது கிளியர் இல்லையா? இல்லாட்டி அதுக்கு கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு சொன்னேன். டீச்சர் கொழும்பில் சந்தேக ஓ சரி ஆ இந்த கேள்வியை வச்சு விளங்கப்படுத்துங்க அண்ணன். அதைத்தான் கேக்குறேன். இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் யாரு சரி ஃபர்ஸ்ட்ல செல்லுங்கன்னு கேக்குறேன். கொழும்பில் எண் வலு தானே. சந்தேகத்திற்கிடமான என் வலு, என் வலுன்னு சொன்னால் அதை திருத்தி செல்லுங்க. போலீசார் கைது செய்தார்னு தானே வரும். போலீசார் கைது செய்தார் அப்படி சரி. போலீசார் போலீசார் தானே ஒத்தரின்னே சொல்லி போலீசார் சரி. வேற யாரு? போலீசார் கொழும்பில் சந்தேகமான முறையில் நடமாடிய ஒருவரை கைது செய்தார். வலுவ சுட்டி காட்டல. இல்ல இடவலு, எண் வலு இடவலுன்னு தானே. சொன்னா கொஞ்சம் வைக்கணும். இடவலுன்னு சொன்னால் தன்மை முன்னிலை படர்க்கையில என்ன சரி ஒரு பிழைய வேண்டி இருக்கணும். சரியா? அப்ப போலீசார் கைது செய்தனர். சரியா? அது சரிதானே. இங்க பாருங்க, என் வலுன்னு நீங்க சொல்ற போலீசார் கைது செய்தனர் என்று சொல்லியது சரி. போலீஸ் ஒரு போலீஸ் அதிகாரின்னு செல்லிலே தடமாறி ஒருத்தரை கைது செய்தனர். எப்படி இங்க வந்து போலீசாரை பத்தி இல்லே புள்ள சொல்லிக்கிற கேட்டுக்கொள்ளணும். கேளுங்க. கொழும்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சரியா? அந்த வசனம் வந்து சரி அதுல அதுல என் வலு இல்ல. சரியா? என் வலு இல்ல. இங்கனட்டு என் வலுன்னு சொன்ன ஒருமை பன்மையில வித்தியாசம் வாரதே. இங்கனட்டு பாருங்க, இங்கனட்டு வலு என்னத்தன்னு சொன்ன அத்த நான் சொல்ல அந்த பால் வலு என் வலு அது மட்டும் இல்ல. வலு ஒன்று செல்லுற விலங்குற வலுன்னு செல்ல வந்து பிழை எது சரி பிழை ஒன்று இருந்தாலும் அது வலுதான். இப்ப இங்கன்னிட்ட பாருங்கள், இது என்னட்ட வலு எந்தன்னு சொன்னா இப்ப சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவர் நடமாடிய என்று சொல்லு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாட சரியா? அவர் நடமாடியல நடந்து கொள்ளத்தான் ஏறும் அவருக்கு. சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடையலா இது சரி. சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்ளத்தான் இயலும் அவருக்கு. விளங்கினா? அதுதான் அங்க நெட்ட வலுவை போறேன். விளங்கினா? அப்ப இது என்ன வலு? என்ன வலுன்னு சொன்னா அதுதான் வலு. வலுவை சுட்டி காட்டுன்னு சொன்னா நீங்க எப்பயுமே அதுல மட்டும் டிபெண்ட் ஆயிச்சப்படாதுன்னதான் இப்ப நான் சொல்றேன். என் வலு, பால் வலு, அந்த வினா வலு அதுல மட்டும் டிபெண்ட் ஆயிக்கிறல்ல. வலுன்னு சொன்னா பிழை, அந்த பிழைய சுட்டி காட்டுற. இப்ப இங்கனட்டு என்னத்தை சுட்டி காட்டணும்டா இப்ப கொழும்புல வந்து இப்ப சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருத்தருக்கு நடமாடியலுமா ரோட்ல சந்தேகத்திற்கிடமான முறையில நடமாடுயல்ல அவர் எந்த சரி நடந்து கொள்ள முறையில தான் அவருக்கு அந்த விஷயம் சந்தேகத்திற்கிடமான முறையை இருக்க போகுது. விளங்கினா? அப்ப இங்கனட்ட வலு என்னன்னா சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு நடமாடியன்னு சொல்லியதுதான் வலு. அதை திருத்தி எழுதினா எப்படி வாருன்னு சொன்னா கொழும்புல சந்தேகத்துக்கிடமான முறையில் இப்படி நடந்து கொண்ட ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அப்படித்தான் வாரது. விளங்கினா? ஓகே டீச்சர். சரி. இப்ப இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இக்கவிஞரின் பாடல்கள் பாராட்டப்பட்டது. இக்கவிஞரின் பாடல்கள் பாராட்டப்பட்டது. அது என்ன வலு? அது வலுவற்ற முறையில அதை திருத்தி எழுதுங்க பாப்போம். வலுவை சுட்டி அது என் வலு. அது என் வலு. எப்படி? இக்கவிஞரின் பாடல்கள் பாராட்டப்பட்டது. அவங்க பாடல்கள் என்று சொன்னா இந்த பாராட்டப்பட்டனன்னு வரணும். அப்ப அதுக்கு வலுவை சுட்டி காட்டுன்னா அது என் வலு. அப்ப அது திருத்தி எழுதினா இக்கவிஞரின் பாடல்கள் பாராட்டப்பட்டனன்னு சொல்லி வரணும். விளங்கினா? சரி. அடுத்தது வந்து சகல சம்பள ஏற்றங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அது அதை திருத்தி எழுதினா சகல சம்பள ஏற்றங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன சொல்லி வரணும். அடுத்தது இப்ப இதை பாருங்க. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் விசேட பூஜை நடைபெறும். அதை எப்படி திருத்தி எழுது? வலுவை சுட்டி காட்டி திருத்தி எழுதுங்க. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் விசேட பூஜை நடைபெறும்.
கால வலுவா தே- சொல்லுங்க. நான் சொன்னேன் எப்பைக்குமே அந்த என் வலு பால் வலு அதுல மட்டும் டிபெண்ட் ஆயிடுச்சு அவனும் கொஞ்சம் first இந்த கேள்வி செஞ்ச மாதிரி கொள்ளும் இப்ப சந்தேகத்திடம் மூலம் நடமாடையில நடந்து கொள்ளதான் இயலும் அந்த மாதிரி அதை யோசிங்களே. அங்க பிரதிண்டு மீச்சு தோறும்னு மீச்சு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும். பிரதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம். தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் என்று சொன்னாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைண்டும் தான் அர்த்தம். அப்ப ஒரே வசனத்துல எந்தக்கு பிரதி தோறும் சொல்லி ரெண்டு வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை நடைபெறும். பேசுறது கிளியரா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்களே. கிளியர் அப்ப பேசுங்க. அப்ப பிரதி தோறும் என்று சொல்லி வந்து ஒரு ரெண்டும் ஒரே வசனத்தை ஒரே ஒரே பொருள் தாருது ஒரு வசனத்துல வந்திக்கிறது தான் நான் பங்கிட்ட வலு வைக்க போறேன். அப்ப அதை நாங்க திருத்தி எழுதுனா எப்படி வரும்? வெள்ளிக்கிழமை தோறும் விசேட பூசை நடைபெறும். விளங்கினா? இல்லாட்டி பிரதி வெள்ளிக்கிழமை விசேட பூசை நடைபெறும். ரெண்டுல எப்படி சரி ஒரு மாதிரி எழுதியலும். இப்ப நீங்க மயக்கத்துக்கு இன்னொரு கேள்வி கேட்டதானே, இந்த கேள்வி எழுதுங்களே. ஆசிரியரின் அறிவுரையை கேட்ட பின் கல்வியில் பின்தங்கி இருந்த மாணவன் உற்சாகத்துடன் கற்றான். அதை எனக்கு மயக்கம் நீக்கி எழுதி காட்டுங்களே. ஆசிரியரின் அறிவுரையை கேட்ட பின் கல்வியில் பின்தங்கி இருந்த மாணவன் உற்சாகத்துடன் கற்றான். ஈக்கிரா யாரு சரி பேசுறதுக்கு? இப்படி சைலண்டா இருந்தா எப்படி படிக்கிற? டீச்சர் அது சரி, ஆசிரியரின் அறிவுரையை கேட்ட பின் கல்வியில் பின்தங்கி இருந்த மாணவன் உற்சாகத்துடன் கற்றான். இதுல பொருள் மயக்கத்தை இனங்கண்டு திருத்தி எழுதுங்களே. இப்ப சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. அதுல என்ன மயக்கம்? குயிக்கா பேசுங்க. இன்னும் பாக்க இருச்சு. சரி, நானே சொல்றேன் கேளுங்களே. இப்ப ஆசிரியர்த அறிவுரையை கேட்ட பின் கல்வியில பின்தங்கியிருந்த மாணவன் உற்சாகத்துடன் கற்றான். இந்த வசனத்துல பாருங்க, இதுல மயக்கம் வந்து ஆசிரியர் அறிவுரையை கேட்ட பிறகு அந்த மாணவன் கல்வியில பின்தங்கின, இல்லாட்டி அந்த மாணவன் ஏற்கனவே கல்வியில பின்தங்கி இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுதான் மயக்கமா இருச்சுது. ஆசிரியர் அறிவுரை கேட்ட பிறகு அவன் கல்வியில பின்தங்கி இருந்தேன்னு சொல்லிதான் மயக்கமா இருச்ச போகுது. விளங்கினா? அப்ப அதை திருத்தி எழுதினா கல்வியில் பின்தங்கி இருந்த மாணவன் ஆசிரியரின் அறிவுரையை கேட்ட பின் உற்சாகத்துடன் கற்றான் அப்படின்னு சொல்லி வந்தா அந்த வசனம் சரி. விளங்கினா? விளங்கின இல்லையான்னு சரி பேசுங்க இல்லையா, அதுக்கும் கஷ்டமா? விளங்குச்சு ஓமி. டீச்சர். ஓ மிஸ் விளங்கி எல்லாருமே என்ன சரி தூக்கத்துல இருக்கிறா, இல்லாட்டி படிச்சுதாடுறது என்ன சரி விளங்குற இல்லையா? இன்னைக்கே விளங்குது மிஸ் விளங்குது இல்லையா? விளங்குது சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் வாக்கியத்தில் செய எச்சத்தை பயன்படுத்தி இணைக்குன்னு சொல்லிச்சு. நாங்க ஒன்னாவது எச்சங்களை பத்தி பார்ப்போமே. எச்சம் என்று சொன்னா வந்து என்ன எச்சம் என்று சொல்லி வந்து சரி, நானே விளம்பரப்படுத்துறேன். தொக்கி நிக்கிறோம். வெரி வெரி குட். சரியா? இப்ப எச்சம் என்று சொல்லியது வந்து அந்த திணை பால் அந்த எண்ணிட அந்த விகுதிகளை பெறாமலுக்கு தொக்கி நிக்கிறது, அந்த தொங்கிந்திரிச்சதுக்கு தான் நாங்க சொல்ற எண்ணத்தை எச்சம் என்று சொல்லி. எச்சம் வந்து ரெண்டு வகைப்படுகிய, பேரெச்சம் வினையெச்சம் என்று சொல்லி ரெண்டு வகைப்படுகிய. பேரெச்சம் என்று சொன்னா இப்ப நீங்க சொன்ன தொக்கி நிச்சிரன்னு சொல்லி, அப்ப பெயர் சொற்களை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரெச்சம் என்று சொல்லி. அதே வந்து பெயரெச்சத்தை கொண்டு முடியணும். இப்ப உதாரணத்துக்கு செய்த, செய்தண்டா செய்த வேலை, செய்கின்ற, செய்கின்ற, செய்யும், செய்யும், அதுக்கு பிறகு வர இந்த வேலைன்னு எடுப்போமே. போன, போன பையன், போன வேலை, இல்லை போகின்ற மாடு, போகும் மனிதன். அப்ப அந்த செய்த, செய்கின்ற, செய்யும், போன, போகின்ற, போகும் என்று சொல்லி அதெல்லாம் என்னத்த பெயரெச்சம். பெயரெச்சம் அதெல்லாம் விளங்கினா? எச்சம் தானது பெயரெச்சம். விளங்குறா? ஓ ஓ மிஸ் சரி.
அப்ப அந்த பெயரெச்சத்தை வந்து எங்களுக்கு காலங்களை காட்டக்கூடிய மாதிரி மாத்தணும். இப்ப உதாரணத்துக்கு செய்தேன்னு வெப்பமே, செய்த வேலை, செய்தேன்னு வந்தா என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். செய்கின்ற வேலைண்ட நிகழ்காலம். செய்யும் வேலைண்ட எதிர்காலம். அதே மாதிரி எதிர்காலம். ஓகே, அதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த பெயரெச்சத்தை வந்து எதிர்மறையா எடுக்கவும் மேலும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஓடாத, ஓடாதன்னு சொல்லியது ஒரு எச்சம். அது வந்து பெயரெச்சமா வினையெச்சமா? ஓடாத. சொல்லுங்க. பேரெச்சம். பெயரெச்சம். ஏண்டா ஓடாத மாடு, ஓடாத வண்டி அப்படின்னு எடுத்தா அப்ப இல்ல ஓடாத, செய்யாத அப்படின்னு எடுத்தா அது வந்து பெயரெச்சம். அது வந்து நெகட்டிவ் வருகிறது. அப்ப அதுக்கு நாங்க சொல்ல எதிர்மறை பெயரெச்சம். விளங்கின? அந்த எதிர்மறை பெயரெச்சம் வந்து 3 வகையிலே 3 காலத்தையும் காட்டி. உதாரணத்துக்கு நேற்று செய்யாத வேலை, இப்போது செய்யாத வேலை, நாளைக்கு செய்யாத வேலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எடுக்கலும். நான் குயிக்காவே சொல்றேன். அப்ப வினையெச்சம் என்று சொல்லியது வந்து வினை சொற்களை கொண்டு முடியணும். அப்படி வாருகள் தான் வினையெச்சம் என்று சொல்லி. உதாரணத்துக்கு செய்ய, செய்து, செய்தால். அதுக்கப்புறம் நீங்க வினை சொல்லணும் போட்டு பாருங்க. செய்ய இருந்தேன், செய்து முடிப்பேன், செய்தால் அடிப்பேன், போக இருந்தேன், போய் வந்தேன், போனால் தருவேன். விளங்கினா? இந்த வினையெச்சங்கள் வந்து காலத்தை காட்டுதல்ல. ஏன்னு சொன்னா அதுக்கு பிறகு வர வேர்ட் தான் என்ன காலத்தை குறிச்சுன்னு சொல்லி காட்டுற. இது வந்து இது வந்து 3 காலத்தையும் 3 குறிப்பிடுகிற மாதிரி தான் வரும். உதாரணம் சொல்லேனே, இப்ப நான் அந்த வேலையை நேற்று செய்து முடித்தேன் என்று சொல்லலும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதலும், நாளைக்கு செய்து முடிப்பேன் என்றும் சொல்லலும். அப்ப வினையெச்சங்கள் வந்து காலத்தை காட்டுதல்ல, அதுக்கு பிறகு வர அந்த வேர்ட் தான் எந்த காலம் சொன்னதை தீர்மானிச்சிரு. அதே மாதிரி இதுலயும் எதிர்மறை வினையெச்சமும் தானே. எப்படி? செய்யாமல் நடக்காது, நடக்காமல் போகாது, படிக்காமல் முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்லி வாரம் தானே. அப்படியே அல்ல வாரது. இப்ப அதுதான் எச்சம்னு சொல்லுது. விளங்கினா? சரி, இப்ப இந்த கேள்வியை பாருங்க. செய்ய எச்சத்தை நான் சும்மா ரெண்டமா உங்களுக்கு அந்த பாடம் என்னன்னு விளங்கணும்ன்றதுக்காக சொல்லி தந்தேன். செய்ய எச்சத்தை பயன்படுத்தி நீக்குக. செய்யன்னு சொன்னாது என்ன எச்சம்? வினை எச்சமா பெயரெச்சமா? வினையெச்சம். அப்படின்னா போக இருந்தேன், செய்ய இருந்தேன், அப்படி வரதா? போக இருந்தேன் மாதிரிதான், பாட இருந்தேன். விளங்கினா? சரி, இப்ப பாப்போமே. செய்யன்னு சொல்லிய எச்சத்தை பயன்படுத்தி என்ன எச்சம்? கண்ணதாசன் பாடல்கள் எழுதினார், விசுவநாதன் இசையமைத்தார், சுசீலா பாடினார். அது எப்படி எழுதிய? கண்ணதாசன் பாடல் எழுத, விஸ்வநாதன் இசையமைக்க, கசீலா பாடினாள். சுசீலா. நான் கசீலாவா போட்டேன், சுசீலாவ. சரி, சரி. அப்ப பாருங்க, எழுத, செய்ய, செய்ய, எழுத, இசையமைத்தால், இசையமைக்க, செய்ய, பாடினாள். விளங்கினா? அதுக்கு பிறகு இன்னொரு வருஷம் வந்து பாட அப்படின்னு சொல்லலும். விளங்கினா? அப்ப கண்ணதாசன் பாடல் எழுத செய்ய எச்சம் வந்திருக்குது. விஸ்வநாதன் இசையமைக்க, சுசீலா பாடினாள். விளங்கினா? சரி, விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா? ஓ டீச்சர் எல்லாரும் ஓ டீச்சர் என்று சொல்லி எல்லாரும் செல்ற. ஆனா ஒருத்தரும் பேசுறல்ல. இதுக்கு என்னத்த கருத்தம், அர்த்தம் என்னத்த? சரி, அடுத்த கேள்வி நாங்க பாப்போம். அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். தீர், தா ஆகிய வினை சொற்கள் ஒவ்வொன்றின் அடியாக பிறக்கும் இவ்விரு பெயர் சொற்களை எழுதுக. பெயர் சொற்களை ஏற்றிடுச்சு. தீர், தா ஆகிய வினை சொற்கள் ஒவ்வொன்றின் அடியாக பிறக்கும் இவ்விரு சொற்களை எழுதட்டுமா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. தீர்மானம். தீர்மானம். தந்தான். தந்தான். இவ்விரு சொற்கள் ஒழுங்கா பாருங்க. இவ்விரு பெயர் சொற்களை எழுதுகன்னு சொல்லிக்கிற. அப்ப ரெண்டு எழுதணும்.
ஒன்று எழுதி போதுமா? 2 கேட்டா இதுதான் பாருங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு அந்த என்ன செல்லிக்கிறதும் விளங்கின. ஆனா நீங்க என்ன தெளித பார்த்து ஒரு ஆன்சர். ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். தீர்வுகள். தீர்வு தீர்மானம். தீர்வுகள். ஓ, தீர்வு தீர்மானம். தாக்கு தார்மீகம். தாக்கு சொல்லுங்க நீங்கள். சரி, அடுத்த கேள்வியா. பின்வரும் வினைமுற்றுக்களின் வினையடிகளை எடுத்து காட்டுக. வினையடிகள் என்று சொன்னா வாங்கினான்டா வா. இப்ப பாருங்க, அங்க தீர்த்தா அதுக்கும் ஒரு அடி தானே. அதே மாதிரி அடிச்சொற்களை தான் நீங்க கேட்டுச்சு. இப்ப தீர்மானம் இல்லாட்டி தீர்மானித்தல், தீர்மானித்தான் என்று சொன்னா தீர் என்று சொல்லியதுதான் நாங்க என்னத்த அடி ஐக்க போப்புற. அதே மாதிரி இங்க வந்து எங்களுக்கு வசனம் தந்திக்கிற அதுல அடி என்னன்னு சொல்லி கேட்டிக்கிற. சொல்லுங்க. சரி பார்த்தார். சரிபார். சரிப்பார். பெற்றான். பெரு. புறுபுறுத்தான். பொறு. வந்தான். போனான். எரிந்தான். எரி. அந்த மாதிரி வாருது. சரி, அடுத்தது வந்து சிறுகுறிப்பு எழுத சொல்லி வாரு. சிறுகுறிப்புல வந்து ஒன்றை பத்தி தானே எழுத சொல்லி வாரு. அதே வந்து நாங்க எப்படி சொல்ல மிச்சம் கஷ்டப்பட்டெல்லாம் எழுத போக தேவையில்லை. லேசா எழுதையில வந்து என்னத்தை மெயின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சப் ஹெட்டிங் மாதிரி இருக்கும். அதுகளுக்கு சின்ன டெஃபினேஷன் விளங்கின உங்களுக்கு விளங்கின டெஃபினேஷனை கொடுத்து அதுக்கு என்ன சொல்ற உதாரணங்கள் மாதிரி கொடுத்துட்டால் அது சரி. விளங்கினா? இப்ப விளங்கினா? ஓ மிஸ். சரி, இப்ப இதில் நாங்க பார்ப்போம். பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒன்றை பற்றி சிறுகுறிப்பு எழுதுகன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிக்கிறே? கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயர்னு சொன்ன என்ன தெரியுமா? தெரியுமா? நானே சொல்லவா இல்லாட்டி? நானே சொல்றேனையா? சரி, கூட்டுப்பெயர் என்று சொல்ல வந்து 2 இல்லாட்டி பல சொற்கள் இணைச்சு உருவாக்கப்படுகிற பெயர் சொல்லத்தான் கூட்டுப்பெயர் என்று சொல்லிய. கூட்டுப்பெயர் பெயர்னா 2 இல்லாட்டி பல சொற்கள் இணைச்சு உருவாக்கப்படுகிற பெயர் சொல்லத்தான் நாங்க கூட்டுப்பெயர் என்று சொல்லிய. அதை வந்து நாங்க 3 வகையா எடுக்கலும். ஒன்னாவது பெயர் சக பெயர் பெயர் சொல்ல இருக்கலும் கூட்டுப்பெயரா. வினையோட பெயரை கூட்டி பெயரா இருக்கலும். இடை சொல்லோட பெயர் பெயரா இருக்கலும். விளங்கினா? பெயரோட பெயரை கூட்டி ஒரு என்ன தெரிக்கலாம் பெயரை எடுக்கலும். அதுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். குருவிக்கூடு. குருவிக்கூடு. குருவி சக கூடு குருவிக்கூடு. சரி, வேற டக் டக்குன்னு குயிக்கா சொல்லுங்க எல்லாரும். தெரியும். மரம் சக வெட்டியோ மரவெட்டியோ. வான் சக ஒளி. மரம் சக பெட்டி மரப்பெட்டி. ஓகே. வான் சக ஒளி வானொலி. நீர் சக வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி. மின் சக சாரம் மின்சாரம். தொலை சக காட் உண்மை சக குட்டி ஊமை குட்டி. புகை சக வண்டி புகை வண்டின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்னத்த? வினை சக பெயர். வினை சக பெயர். உதாரணம் ஏவு சக கணை. ஓ, ஏவுகணை. சுடு சக சோறு சுடுசோறு. எரி சக கயிறு எரிகயிறு. கட்டு சக உரை கட்டுரை. அதெல்லாம் வருது. விளங்கினா? அடுத்தது என்னது வாரு? இடை சக பெயர் பெயர். இடைண்டா மேல் சக மாடி மேல் மாடி. கீழ் சக மாடி கீழ் மாடி. கீழ் சக படி கீழ்படி. மேல் சக படிப்பு மேல் படிப்பு. இதெல்லாம் வருது. விளங்கினா?
ஓ மிஸ். சரி, இதெல்லாம் என்னத்த கூட்டு பெயர், அவ்வளவுதான். அப்ப கூட்டு பெயர் என்று சொன்னா என்ன என்று எழுதினாச்சு. என்னத்த ரெண்டு இல்லாட்டி பல சொற்களை இணைச்சு உருவாக்கப்படுகிற பெயர் சொல் தான் கூட்டு பெயர் என்று எழுதியாச்சு. கூட்டு பெயர் வந்து பெயர் சக பெயர் என்ற ஒரு அமைப்புல காணப்படு. அதுக்கு உதாரணம் கொடுத்தாச்சு. வினை சக பெயர்னு சொன்ன ஒரு வினை சொல்லோடு இன்னொரு பெயர் சொல்லி இணைந்து உருவாக்கப்படுகிறன்னு சொல்லி அது டெஃபினேஷன் கொடுத்தாலும் சரி. அப்புறம் அதுக்கு உதாரணம் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இடை சக பெயர்னு குறிப்பிட்டு அதுக்கு நாங்க உதாரணம் எழுதியாச்சு. அவ்வளவுதான். அதுக்கு எழுது கூட்டு பெயருக்கு வேற ஒன்று மீக்கிற கூட்டு பெயருக்கு இல்ல. அடுத்தது வந்து தொகை நிலை தொடர்கள். தொகை நிலை தொடர், இந்த தொகை சொற்களுக்கு தான் நாங்க தொகை நிலை தொடர் என்று சொல்லுங்க. சரி சரி, ஒன்றைதான் கேட்டுடுச்சு. நாங்க மூணையும் பார்ப்போம். அப்ப தொகை சொல்லுன்னு சொன்னா என்னத்த தொகை சொற்கள் என்ன? அந்த உறுப்புகள் வந்து மறைந்து வார சொற்றொடர்கள் தான் தொகை நிலைன்னு சொல்லு. உறுப்புகள் வந்து மறைஞ்சு வரணும். அதை நாங்க 6 வகையா பிரிச்சு வேற்றுமை தொகை, உண்மை தொகை, உவமை தொகை, பண்பு தொகை, வினை தொகை, அன்மொழி தொகைன்னு சரி பார்க்கிறோம். இதெல்லாம் நாங்க 10ஆம் ஆண்டுல பார்த்ததுகள் தான், 10, 11ல பார்த்தது. சரியா? வேற்றுமை தொகைன்னு சொன்னா இந்த ஒன்னாவது வேற்றுமைகள் சொல்லணுமெண்டா உறுப்பு இல்லாத வேற்றுமை எது எது? முதலாம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. ஒன்னாவது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு இல்ல. அப்ப இங்க வந்து உறுப்புகள் தொக்குறிச்சிய சொற்கள் தானே நாங்க தொகை நிலை தொடர்னு பார்க்க. அதுல வேற்றுமை தொகைக்குள்ள வந்து 2வது வேற்றுமையில இருந்து 7வது வேற்றுமை வரை காணப்படக்கூடிய உறுப்புகள் மறைஞ்சு நிக்க சொற்களை தான் நாங்க அந்த தொகை சொற்களை தான் வேற்றுமை தொகைன்னு சொல்லி. உதாரணத்துக்கு மீன் சந்தை. மீன் சந்தைன்ற மீனை விற்கும் சந்தை. அங்க வந்து ஐன்ற உறுப்பு வந்து தொக்கி நிச்ச மறைஞ்சுதான் மீன் சந்தைன்னு சொல்லி வந்தா. அப்ப அது 2வது வேற்றுமை. விளங்கினா? மரம் வெட்டினான். மரம் வெட்டினான். அப்ப மரத்தை வெட்டினான் அப்படின்னு வரணும். அத மரம் வெட்டினான் என்று சொல்லி சொல்லுற. ஓகே, அடுத்தது பாப்போம் வந்து தங்க காப்பு. தங்க காப்பு. அப்ப அத பாப்போம். தங்க காப்புல தங்கத்தால செய்யப்பட்ட காப்பு. ஆள் வேற்றுமை வந்து அங்க மறைஞ்சுதான் தங்க காப்புன்னு சொல்லி வந்து. அப்ப அங்க வந்து ஆள் ஒரு பெயத்துக்குள்ள வர என்ன வேற்றுமை? 3வது வேற்றுமை ஆள் உறுப்பு. அப்ப 3ஆம் வேற்றுமை தொகையாது. விளங்கினா? கண்ணீர், கண்ணிலிருந்து வலியக்கூடிய நீர். கண்ணில் இருந்து, இல்லிருந்து நீங்கள் என்ற ஒரு பொருள்ல வார. அப்ப அது வந்து 5வது வேற்றுமை கண்ணீர். விளங்க? சிறுவர் பாடசாலை அப்படின்னா சிறுவருக்கு உரிய பாடசாலைக்கு உறுப்பு. அங்க 4ஆம் வேற்றுமை வந்து உறுப்பு வந்து தொக்கி நிச்சய. கடற்கரை, கடற்கரைன்னா கடலினது கரை. அப்ப அது 6ஆம் வேற்றுமை. அது ஆதுன்னு வருதோ 6ஆம் வேற்றுமை. வீட்டு மிருகம் அப்படின்னு வீட்டு மிருகம் என்றா வீட்டில் வாழும் மிருகம். 7வது வேற்றுமைக்கு நிறைய உறுப்புகள் இருச்சியா. இப்ப இங்க இல்லன்னு சிலது பாப்பீங்க. இங்க இல்லன்னு சொன்னா நீங்க சொல்லலாம் ஒருவேளை 5வது வேற்றுமையிலே மில்லுறுப்பு தான். ஆனா 7க்கு மில்லுறுப்பு. வீட்டில் வாழும் மிருகத்தை நாங்க வீட்டு மிருகம்னு சொல்ல. அப்படி வீட்டினுள் வாழும் மிருகம் என்று சொல்லி செல்லும். மேலும் உள் வேற்றுமை வந்து 7வது. அது தெரியும் தானே. இங்க வீட்டில் இப்ப உதாரணத்துக்கு சுஜாதாட நாவல்களுள் பொன்னியின் செல்வன் சிறந்தது என்று சொல்லி சொன்னா அந்த உள்ளுண்டு செல்லியது 7ஆம் வேற்றுமைக்குள்ள வார. சரியா? இங்க இப்ப வீட்டு மிருகங்களுக்கு வீட்டில் வாழும் மிருகம் என்று இருக்கும். மேலும் வீட்டுள் வாழும் மிருகம் என்று இருக்கும். மேலும் இத வேற்றுமையைத்தான் நாங்க எத்தனாவது வேற்றுமை என்று சொல்லிய 7ஆம் வேற்றுமை. 7வது வேற்றுமை என்று சொல்லி சொல்லிய. சரி, அப்ப தொகை நிலை தொடர்ல 1வது வேற்றுமை தொகை. அது பிறகு என்னது பாப்போம்? வினைத்தொகை. வினைத்தொகைன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா காலங்காட்டும் இடைநிலையையும் பேரச்ச விகுதியும் மறைஞ்சு நின்று வினையடிய பேர் சொல்லி நெஞ்சு அமையக்கூடிய ஒரு தொகை சொல்லத்தான் நாங்க வினை சொல்லுன்னு சொல்லி வினைத்தொகைன்னு சொல்லி. அப்ப உதாரணத்துக்கு எரி கயிறு. எரி கயிறுன்னு சொன்னாத எரிந்த கயிறுன்னு சொல்லலும். காலங்காட்டும் இடைநிலைய மறைச்சு வரணும். அந்த பேரச்ச விகுதியும் மறைஞ்சு வரணும். எரி கயிறு, எரிகின்ற கயிறுன்னு சொல்லலும், எரியும் கயிறுன்னு சொல்லும் ஏலும், எரிந்த கயிறுன்னு சொல்லும் மேலும். விளங்கினா? அதுதான் வினை தொகைன்னு சொல்லு. இப்ப ஏவுகணைண்டா ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணைன்னு சொல்லி எங்களுக்கு செல்லும். அதான் வினை தொகை. அந்த காலம் காட்டு இடைநிலை வந்து மறைஞ்சு வரணும். விளங்கினா? சரி, அடுத்தது வந்து பண்பு தொகை. பண்பு தொகைன்னு சொன்னா அங்க ஆகிய ஆணைன்னு சொல்லி அந்த பண்பு உறுப்புகள் வந்து மறைஞ்சு வரும். இப்ப உதாரணத்துக்கு வட்ட மேசை, வெண்மணல். இப்ப வட்ட மேசைன்னு சொன்னா வட்டமான ஆணைன்ற சொல்லுதான் இந்த மறைஞ்சு வந்துச்சு. வெண்மணல், வெண்மையான மணல் அப்படின்னு செல்ல எலுமைகளுக்கு. விளங்கினா? அதுகள் தான் என்னத்த பண்பு தொகை. பண்பு தொகை இந்த ஆணை ஆகிய என்று சொன்ன உறுப்புகள் வந்து மறைஞ்சு வரணும்.
அடுத்தது வந்து உவமை தொகை. உவமை தொகைன்னு சொன்ன வந்து உவமை உறுப்பு மறைஞ்சு நின்று ரெண்டு பேர் சொற்கள் இணைஞ்சுருவாகக்கூடிய இதுதான் தொகை. அந்த தொகை சொல்லத்தான் நாங்க உவமை தொகைன்னு சொல்லு. இரும்புக்கரம், இரும்புக்கரம், இரும்பு போன்ற கரம், அதுக்கு அந்த போன்ற அந்த உவமை தொடர். மதிமுகம், ஓ சரி, அது செல்லேலம். முத்துப்பல், முத்து போன்ற பல், கிளிப்பேச்சு, கொடியிடை அப்படின்னு நிறைய செல்லேலம். உண்மை தொகைக்கு உம்முண்டு சென்ன அந்த இடைச்சொல் வந்து மறைஞ்சு வரணும். அப்படி மறைஞ்சு ரெண்டு பேர் சொல்ல சேர்ந்து உருவாகுதான் உண்மை தொகைன்னு செல்லு. பகல், இரவும் பகலும். ஆதி அந்தம், ஆதியும் அந்தமும். மனைவி மக்கள், மனைவியும் மக்களும். தாய் தந்தை, தாயும் தந்தையும். நோய் நொடி, நோயும் நொடியும் அப்படின்னு சேர்ந்து உம்முண்டுதான் என்னட்ட மறைஞ்சு வந்திருக்கிறேன். அப்ப அன்மொழி தொகை என்று சொன்னா இந்த அன்மொழி தொகை என்று சொல்வது வந்து நாங்க மேலுக்கு 5 வகையான தொகைகள் பார்த்ததானே, அதுல எது சரி ஒன்றைதான் குறிச்சிய. ஆனா அந்த எது சரி ஒன்றை குறிச்ச அந்த பொருள் இல்லாமலுக்கு சரியா தன்னோட தொடர்பு இல்லாமலுக்கு வேறொன்றை குறிச்சியதா காணப்பட்டது அன்மொழி தொகைன்னு சொல்லுக. மேலுக்கு குறிப்பிட்ட அந்த 5 வகை சொற்கள்ல எது சரி உண்டோ அந்த அது தான் குறிச்சிற பொருள்ல இல்லாமலுக்கு தன்னோட தொடர்பு இல்லாத வேறொன்றை குறிச்சு வாரதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்லுக. விளங்கினா? இப்ப உதாரணத்துக்கு கருங்கண்ணால் வந்தாள் அப்படின்னு வைப்போமே. இது வந்து இந்த கருமையாகிய கண்ணை உடையவள் வந்தாள் என்று சொல்லித்தானே சொல்ல. கருங்கண்ணால் என்ற கருமையாகிய கண்ணை உடையவள் வந்தாள். அப்ப கருங்கண்ணு சொல்லியது என்ன தொகை? பண்பு தொகை. ஆனா அங்க பண்பு தொகையை காட்டு அந்த கருப்பு கண்ணுடைய அப்படி பண்பு தொகையை காட்டு அது இல்ல. கருங்கண்ணால் என்று சொல்லியது அன்மொழி தொகை. கருங்கண்ணுண்டா பண்பு தொகை, கருங்கண்ணால் என்று சொல்லுவாரது என்னத்த? அன்மொழி தொகை. இப்ப இங்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டுச்சு தொகை நிலை தொடரை பத்தி சொல்லி. தொகை நிலை தொடர்ன்னு சொன்னா எந்த எழுதணும்? எப்படி? உறுப்புகள் மறைஞ்சு நிற்க சொற்றொடர்கள் காணப்பட்ட அதுதான் நாங்க எந்த சொல்லுற தொகை நிலை சொல். அப்படின்னா தொகை நிலை தொடர் என்று சொல்லுற. இது வந்து 6 வகையா காணப்படுக. வேற்றுமை தொகை, உண்மை தொகை, உவமை தொகை, பண்பு தொகை, வினை தொகை, அன்மொழி தொகைன்னு சொல்லி 6 வகையா பிரியுது. இப்ப இந்த 6 வகையை சொல் அதுக்கு உதாரணம் குறித்து அந்த டெபினேஷன் சின்னோட கொடுத்து உதாரணம் கொடுத்தால் சரி. பூங்குழல் வந்தால். வெரி குட். விளங்கினா? அப்படி சொன்னால் சரி. எல்லாரும் கமெண்ட் பண்றதுக்கு வாயால பேசினால் சரிதானே? சரி, அடுத்தது பார்ப்போம். குற்றியல் அடுத்தது வந்து அந்த எந்த சொல்ல போன சரி குற்றியலுகரம். குற்றியலுகரத்தை பார்ப்போமே. குற்றியலுகரம் என்று சொன்னா என்ன? குற்றியலுகரம் கமெண்ட் பண்ணாம பேசுங்க பிள்ளைகளோ. சரி, அதை நாங்க பார்ப்போமே. எழுத்துக்கள் வந்து 2 வகையா நாங்க பிரிச்சிரு. சரியா? ஒன்னாவது முதல் எழுத்து. நான் இது ஃபுல்லா அந்த பாடத்தை சொல்லி தரேன். நோமலா எழுத்துக்களை நாங்க வந்து 2 வகையா பிரிச்சு. முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லி 2 வகையா காணப்படுகிற. முதல் எழுத்துக்குள்ளதான் உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லி 2 வகை காணப்படும். அதுல உயிரெழுத்தையே 2ஆ பிரிச்சிய. உயிர்குறில் உயிர் நெடில்னு சொல்லி. மெய்யெழுத்த வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்லி பிரிக்கிறதானே. அதே மாதிரி சார்பு எழுத்தை வந்து நாங்க 10 வகையா பிரிச்சிய. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லி 10 வகையா பிரிச்சிரு. அதுல ஒரு வகை தான் என்னத்த? குற்றியலுகரம். சரியா? விளங்கினா? ஓ மிஸ். அப்ப குற்றியலுகரம் என்று சொல்லி என்ன சொன்னா இப்ப அதுக்கு முன்னுக்கும் சரி அதை பாப்போமே. குற்றியலுகரம் என்று சொன்னா உகரம் வந்து சில இடங்கள்ல அதுக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி ஒலிக்கிறது. சரியா? குறைஞ்சி ஒலிக்கிறது நான் என்னத்த? குற்றியலுகரம்னு சொல்லு. குற்றியலுகரம் குறிலா இந்த இடிச்சிற மாத்திரையிலிருந்து குறைஞ்சொலிக்கிற உகரம். அதுக்கு தான் என்று சொல்லிய குற்றியலுகரம். விளங்கினா? அப்ப குற்றியலுகரம் என்று சொல்ல வந்து தனி குற்றெழுத்தில்லாத ஏனைய எழுத்துக்களுக்கு பிறகு தனி குற்றெழுத்தில்லாத ஏனைய எழுத்துக்களுக்கு பிறகு சொல்லோட கடைசியில வல்லினமையின் மீது ஏறி வரக்கூடிய உகரம் தான் குற்றியலுகரம் என்று சொல்லி சொல்லுக. விளங்கினா? வல்லின எழுத்துக்கள் எந்த? கசட தப்பற. அப்ப குசுடு துப்புரு அதுதான் குற்றியலுகரமா இச்சிய. அது சொல்ற கடைசிக்கு வரணும். குசுடு துப்புருன்னு வரணும். குசுடு துப்புருன்னு வரணும். சொல்லோட கடைசிக்கு வரணும். தனி குற்றெழுத்தில்லாத எழுத்துக்களுக்கு வரணும். தனி குற்றெழுத்துன்னு சொன்ன இப்ப பசுன்னு வைப்பமே. பசுண்டா அதுக்கு பாக்கெட்டின மாத்திர உண்டு. விளங்கினா? அதுக்குதான் தனி குற்றெழுத்து. அது பசு கொண்டு வந்தாலே
குற்றியலுகரத்துக்குள்ள வாரா? இல்ல. இல்ல. இப்ப சூ சரி குசுடு துப்புரு வாரு, அப்ப அது இந்த சூக்குள்ள வாரது. அது சூ சரி, அதுக்கு முன்னுக்குள்ளது தனி குற்றெழுத்து தானே, ஒரு மாத்திரை. அப்படி வந்தால் அது குற்றியலுகரம் இல்ல. சரியா? குற்றியலுகரத்தையும் நாங்க வகைப்படுத்து எப்படி: வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுதத் தொடர்ன்னு சொல்லி. அப்ப இப்ப நெடில் தொடர் சும்மா பாப்போம். நெடில் தொடருக்குள்ள பாகு, தூசு அப்படின்னு வாரதானே. அப்ப அங்கினத்த அது அங்கே ரெண்டு சொல் தான். ஆனா கூக்கு முன்னாலே பாகுன்னு சொன்னா கூக்கு முன்னாலே என்னத்த பாக்கு எத்தனை மாத்திர? ரெண்டு. அப்ப அது தனி குற்றெழுத்தா இல்லதானே? இல்ல. அப்ப பாப்பம் வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்ல வந்து, வன்தொடர் குற்றியலுகரம் என்று சொன்னா அந்த குசுடு துப்புருக்கு முன்னுக்கு வார எழுத்து வல்லினமா காணப்படணும். அப்ப உதாரணம் என்ன அதுக்கு? நாக்கு, பத்து, சிரிப்பு, பேச்சு. சரி, மென்தொடர் குற்றியலுகரம் என்று சொன்னா கடைசி அந்த குசுடு துப்புருக்கு முன்னால வார எழுத்து மெல்லினமா காணப்படணும். மெல்லினமா காணப்படணும். உதாரணம் பங்கு, பஞ்சு, மெல்லினத்துக்கு கஞ்சன, நம்மன, நொங்கு, தங்கு, அஞ்சு, நெஞ்சு, நுங்கு, அண்டு, விரும்பு, வென. இடையொரு குற்றியலுகரம். இடைத்தொடர்னா இடையெழுத்துக்கள் வரணும். அந்த குசுறுத்து புருக்க முன்னால இடையெழுத்துக்கள் வரணும். வாரது என்னத்த? எறல, வளல, எப்படி நெய்து, மார்பு, அப்படி வருது. சரி, நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று சொன்னா இந்த குசுடுத்து புருக்கு முன்னால நெடில் எழுத்துக்கள் வரணும். ஓகே, விளங்கினா? அடுத்த உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று சொன்னா உயிரெழுத்து வரணும். உயிரெழுத்து எப்படி வர? வரகு, தராசு, படகு. ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்றா அது இது எழுத்துக்கள் வரணும். அது விளங்கினா? ஓகே. இப்ப பயறு, பயறு, பயறு உயிர் தொடருக்கு செல்ற. சரி, இப்ப பாப்போம். சரி சரி சரி. இப்ப பாப்போம் நாங்க. அதுக்கு முன்னுகளுக்கு வாரது நோமலா பாத்துட்டு வரணுமே. சேர்ந்து வார எழுத்துக்கள் தான் எப்படி உயிர்மை விளங்கினா? உயிர்மெய்ன்னு சொல்லியது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வாருது. ஆயுத எழுத்துக்கள் என்று சொன்ன 3 புள்ளிகளை கொண்ட முக்கோண வடிவ எழுத்து. உயிரெழுத்துக்களுக்கு எத்தனை சொல்லிட்டேன். உயிரெழுத்துக்கள் எத்தனை மாத்திர? அது ஆயுத எழுத்து. இப்ப நான் கேக்குறேன் உயிர்மெய்க்கு எத்தனை மாத்திர? சரி, ஆயுத எழுத்துன்னு சொன்னா சொன்னீங்க சரியா? 3 எழுத்து சொற்களுக்கு நடுவுல வாரது என்று சொல்லி அகுது, இகுது என்றெல்லாம் சொல்லும். அதுக்கு எத்தனை மாத்திரை? ஆயுத எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரியா? உயிர் அளபெடைன்னு சொன்னா எந்த? உயிர் அளபெடுத்தல். உயிர் அளபெடைன்னு சொன்னா எந்த? அதுக்கு அரை மாத்திரை. சரி, உயிர் அளபெடைன்னு சொல்லியது மாதிரி ஒரு எழுத்து அதுக்குரிய மாத்திரை அளவுல இருந்து நீண்டொழிச்சியது. சரியா? உயிர் அளபெடைன்னு சொல்லு. உயிர் எழுத்துக்கள் ஒரு எழுத்து வந்து அது மாத்திரையில இருந்து நீண்டொழிச்சதுக்கு தான் அளபெடுத்தல் என்று சொல்லு. விளங்கினா? அப்ப உயிர் அளவெடைன்னு சொன்ன உயிரெழுத்துக்கள்ல வந்து நெட்டெழுத்துக்கள் தான் நீண்டொழிச்சு. அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் 7 காணப்படுகிறதானே, அதுதான் அதுல மாத்திரையில இருந்து நீண்டொழிச்ச போகுது. உயிர் அளபெடைன்னு சொல்லுறது. உதாரணம் வந்து ஓதல். ஓதல்னு வெப்பமே. அதுக்கு பக்கத்துல என்ன எழுத்து போடணும்? ஓதல் என்றா
இன இப்ப எழுத்துக்கள் நெடில் தோறும். எழுத்துக்கள் தானே அளவெடுக்க போற. அந்த நெடில் எழுத்துக்கு பக்கத்துல வந்து நாங்க அதோட குறில் எழுத்துக்களை போடணும். அது அதோட என்னது குறில் எழுத்துக்களை அதோட கிட்ட போடணும். நான் பேசுறத கேக்குறேன். ஸ்ட்ரக் ஆகுது மிஸ். சரி, தொலால் அதெல்லாம் எடுக்கலாம். அப்படின்னா அதுல நெட்டெழுத்துக்களுக்கு பக்கத்துல நாங்க என்ன செய்யணும்? அதோட குறில் எழுத்துக்களை நான் செய். ஐயோ, நீங்க கமெண்ட்ல போடுறத வாய்ஸால சொன்னா நல்லம் தானே. சரி, அடுத்தது வந்து ஒற்றால பெடைன்னு சொன்னா எந்த? அப்ப ஒற்றால பெடைண்டா ஒற்றெழுத்துக்கள் தன் மாத்திரையிலிருந்து நீண்டொழித்தல். ஒற்றெழுத்துக்கள் என்று சொன்னா என்ன தப்ப? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களுக்கு தான் நாங்க ஒற்றெழுத்துக்கள் என்று சொல்லுறேன். அப்ப அந்த மெய் எழுத்துக்கள் வந்து அதோட மாத்திரையிலிருந்து நீண்டொழிச்சிறதுக்கு தான் நாங்க ஒற்றலை பெடைன்னு சொல்லுறேன். விளங்கினா? அப்ப அது எழுதத்துல வந்து இப்ப அது வந்து இடை கடை ஆகிய நிலைகளை வரையில சொல்லுட. இப்ப இலங்குன்னு எடுப்போமே, அது ஒரே சொல் ரெண்டு முறை எழுதணும். இப்ப இலங்குன்னு சொன்னா இங்குன்னு சொல்லி கிட்ட கிட்ட எழுதணும். திரள்ண்டா திர இள்ளுன்னு ரெண்டு இடத்துல எழுதணும். அதுதான் ஒற்றள விடைன்னு சொல்லி சொல்லுற. அதே மாதிரி குற்றிய லிகரம் என்று சொல்லுற வந்து இகரம் வந்து அரை மாத்திரையாக ஒழிச்சிட்டு. அப்படின்னா குற்றிய லிகரம் மேலும் இப்ப பயன்படுத்துறல் இல்லையா? ஓவா ஹலோ, சரி, நிறைய பேருக்கு பேசுறது கேக்குறல்லன்னு சொல்லுறாங்கோ. அப்ப நாங்க பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோம் தானே. இப்ப வேற என்ன சரி டவுட் ஈக்கிறா கேக்குறதுகளுக்கு? மிஸ் என்ன மிஸ் சரி டவுட் ஈக்கிறா? ஓ, சொல்லுங்க. குற்றியலுகரம் தானே கேட்டீங்க. அப்ப நாங்க சார்பெழுத்து வந்து விளக்க தேவையில்லை. அதுல ஒன்று குற்றியலுகரம் போட்டு எழுதலும் தானே மிஸ். ஓ இல்ல, நான் வந்து இதை விளங்கப்படுத்துறது நான் சொன்னதே. குற்றிய லுகரம் என்று கேட்டால் இது சார்படத்துல ஒரு வகை என்று சொல்லி எழுதிட்டு குற்றிய லுகரம் என்று சொன்னா எந்த உகரம் வந்து சில இடங்கள்ல அதோட மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சொலிக்கிறதான் நாங்க குற்றிய லுகரம் என்று சொல்லிட்டு அதுக்கு என்னத்தை சொல்லணும்? இது வந்து தனி குற்றெழுத்துகள் அல்லாத எழுத்துக்களுக்கு பிறகு சொல்லுட இறுதியில வல்லின மெய்களின் மீது ஏறி வரக்கூடியதை தான் நாங்க குற்றிய லுகரம் என்று சொல்ல. அப்படின்னா குசுடு துப்புரு அதுகள் மட்டும்தான் வர. இதுட மாத்திரை அளவு அப்ப என்ன தேய்க்க போகுது? உகரத்திட மாத்திரை ஒன்று சொன்னா குற்றியல் உகரத்திட மாத்திரை எத்தனை மாத்திரை? அரை. குறைஞ்சொலிச்சணும் அரை மாத்திரை என்று சொன்ன. இப்ப உரல் என்று செல்லத்துல நாங்க ஒரு மாத்திரையே பாக்கு. இப்ப இனட்ட இப்ப நாக்கு அப்ப அந்த குடம் செல்லத்துல வர அந்த கூட ப்ரொனவுன்சியேஷன் வந்து நாக்குன்னு செல்ல கிட்ட வாரா இல்ல. அது என்னது? அது வந்து குறைஞ்சொலிச்ச போகுது. விளங்கினா? அப்படிப்பட்டதான் குற்றியலுகரம்னு போட்டுட்டு அதோட வகைகள் எழுதி அதுக்கு உதாரணம் எழுதினா மட்டும் போதும். அந்த எக்ஸ்ட்ரா மிஸ் அப்படி எல்லாம் எழுத வகைகளை தேவையில்ல. நாங்க விளக்கம் வகைகள் வகைகளை இப்படித்தானே 5 மார்க்ஸ் தானே. அதுதான் சொல்றேன். இந்த சிறு குறிப்பு நிறைய பேர் எழுதுதல் அதுக்கு காரணம் அதுதான். இந்த டெபினேஷன் வந்து கட்டாயம் கொடுக்கணும் இல்ல, கொடுத்தா அவங்களுக்கு மார்க்ஸ் அவ்வளவுதான் சொல்றேன். கொடுத்தா மார்க்ஸ். அது என்ன திணி வன்தொடர் குட்டி உலகரம் சொன்னா இப்படி அந்த வல்லின மேரி அந்த உகரத்துக்கு முன்னால வல்லின எழுத்துக்களை வாரது தான் என்னத்த வன்தொடர் குட்டி உலகரம்னு போட்டுட்டு உதாரணம் கொடுக்குற பெரிய வேலையாது. இப்ப இதே நீங்க காலம் செய்ய போனேன்னு சொன்ன எத்தனை பக்கம் எழுதுவாங்க. அப்ப இது என்னட்ட விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி இந்த சிறு குறிப்பு மட்டும் தானே. அப்ப அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்காமலுக்கு கஞ்சத்தனம் காட்டினா சேர்மாற உங்களுக்கு மார்க்ஸ் தாரத்துல கஞ்சத்தனம் காட்டுவாங்க. விளங்கினா? ஓ மிஸ். நீங்க கஞ்சத்தனம் காட்டினா அவங்களும் கஞ்சத்தனம் காட்டுற. நீங்க எவ்வளவு பரந்த மனசோடி இருக்கிற அந்த மாதிரி அவங்களும் பரந்த மனசோடி இருப்பாங்க. படிச்சு தந்ததுல வேற என்ன சரி கேட்கணுமா? என்ன சரி டவுட் கழிக்கிறா? சொல்லுங்க. இலக்கணம் எம்சிக்யூ முடிச்சிட்டாங்களா? எம்சிக்யூ முடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து நாளைக்கு கிளாஸ் ஈக்கிற இல்லையா? நாளைக்கு மட்டும் தான் அதோட முடிஞ்சு. அப்ப அதுல விளங்கப்படுத்துமைக்கும் ஒருவேளை முடிஞ்சிருந்தால் ரெக்கார்டிங் போட்டிக்கும் நான் செய்யல அந்த பாட்டு. ஓகேயா?
ஓகே. சரி வேற என்ன சரி படிச்சு தந்ததுல டவுட்டுகள் என்ன சரி இருக்கிறா? சுருக்கம் எழுதுற கிரகித்தல் அடுத்தது இலக்கணம் மட்டும் தான் நான் படிச்சு தந்தது. வேற என்ன சரி டவுட்டுகள் இருக்கிறா? நல்லா படிங்க, கொஞ்ச நாள் தான் நீக்கிற. இந்த டைம்ல நீங்க எவ்வளவு எஃபெக்ட் போடுற அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், அவ்வளவுதான். இந்த டைம்ல எவ்வளவு நீங்க பேப்பர் செய்து எவ்வளவுக்கு படிச்சுரு எவ்வளவு எழுதி பார்க்கிறோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலுக்கு எக்ஸாமுக்கும் வரும். விளங்கினா? நல்லா படிங்கள் எல்லாம். எப்படி சொல்ற, எழுதி பாருங்க. படிச்சுறது மட்டும் போதா, கேள்விக்கு நீங்க வீடு எழுதி பார்க்கணும். டைம் இல்ல, ஐயோ ஃபுல்லா படிச்சுட்டு எழுதுற அப்படி எல்லாம் இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க படிச்சுட்டே தான் நிக்கிற. படிச்சு எழுதுங்க, பேப்பரும் செய்யுங்க, பேப்பரோட ஒப்பிட்டு படிங்கோ. விளங்கினா? ஓ மிஸ். என்ன சரி டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க. இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது பிறகுண்டா அப்படின்னு சொன்னா ஃபுல் எங்க பேப்பர் முடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க குரூப்ல போட்டால் அதுக்கு ரிப்ளை எப்படி சரி வரும், யாரு சரி தரண்டு. விளங்கினா? அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தானே அதுல ஈக்கிற, அப்ப அவங்க சரி யாரு சரி அதுக்கு ஆன்சர் அனுப்பும். அதால என்ன டவுட் இருந்தாலும் எப்ப இருந்தாலும் குரூப்ல போடுங்க, யாரு சரி அதுக்கு ரிப்ளை வந்து தரும். சரியா? என்ன சரி டவுட் இல்லைன்னா கட்டாயம் கேட்டுக்கோங்க. அடுத்தது அவ்வளவுதான். நீங்க நல்லா படிங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. ரிசல்ட்ஸ் எடுத்தா கட்டாயம் எங்ககிட்டயும் செல்லுங்க. நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்து எங்களுக்கு இருந்தா சந்தோஷம். எல்லாரையும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல ஸ்கோர் எடுத்து கட்டாயம் யூனிவர்சிட்டிக்கு வாங்க. எல்லாரும் நல்ல நல்ல யூனிவர்சிட்டிக்கு நல்ல நல்ல கோர்ஸ்களுக்கு போங்க. ஃபியூச்சர் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். அவ்வளவுதான் வைக்கிறேன். அந்த முடிச்சு கொள்வோம் அப்ப நாங்க தேங்க்யூ அக்கா. எல்லாரும். ஜஸாக்கல்லாஹ் ஓகே. ஹைரா.